ஓடி இருக்கிற இடம் வந்து நல்லா இருக்கு. அவரு தொடர்ச்சியா இந்த மாதிரி இளைஞர்களும் சரி, ஆய்வாளர்களையும் சரி, ஒரு தீவிரமான ஒரு வாசிப்பிற்கு வந்து உட்படுத்துற ஒரு தன்மை வந்து அவர் தொடர்ச்சியா வந்து கையாண்டுட்டு வராரு. இந்த வாசிப்பு இருக்கு அப்படின்னா அதை எப்படி மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகள் எல்லாம் தொடர்ச்சியா கொடுக்கக்கூடியவர். அந்த வகையில மதுரை சிறுகதைகள், அதுக்கப்புறம் ஆதரசோம நாயகியின் தனிமை. பொதுவா மதுரையை பத்தி சொல்லும் பொழுது ஒரு சினிமா அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து மதுரைனாலே வந்து ஒரு கொலை நகரமாகவும் ஒரு ரத்தம் சார்ந்த ஒரு விஷயமாகவும் வந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்திருக்கு. ஆனா பூமிச்செல்வம் ஐயா அந்த மதுரை சிறுகதைகள் அப்படிங்கிறது இப்போ மதுரை வந்து எந்த மாதிரியான டைமென்ஷன்ஸ் எல்லாம் வந்து வேறுபட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு 100-110 கதைகளுக்கு மேல வந்து மதுரை சார்ந்த கதைகளை வந்து தொகுத்திருக்காங்க. அதுல 2 விதமான கதைகளை சொல்லியிருப்பாரு. அதாவது மதுரை மண் சார்ந்த எழுத்தாளர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஒரு கதையாகும், மதுரையை பற்றி எழுதியிருக்கக்கூடிய எழுத்தாளர்களுடைய கதைகளே அதுல வகைப்படுத்திருப்பாரு. அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பா வந்து நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் வந்து ஐயா பற்றி சொன்னா அந்த பாதரசம் தனிமை. ஒரு தடவை நாங்க போயிட்டு இருக்கும் பொழுது அதெல்லாம் திருடன் மணி பிள்ளை புத்தகம் பேசிட்டு இருக்கும் பொழுது ஐயா சொன்ன இந்த மாதிரி பாதரசம் தனிமை வந்து ஒரு திருட்டு பற்றி இருக்கக்கூடிய முழுமையான ஒரு தொகுப்பு. நமக்கு திருட்டு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா என்ன ஞாபகம்னா, ஒரு திருட வந்து எப்படி போலீஸ்க்கு வந்து சிக்கினா, அவனுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரியான பார்வைகள் இருந்தா நம்மளுடைய கதைகள் அப்படிங்கிறது, நமக்கு சொல்லப்பட்ட கதைகள் நம்ம திருடனை பார்க்கிற விதம் அப்படிங்கிறதா இருக்கும். ஆனா அதுல தொகுக்கப்பட்ட கதைகள் அப்படிங்கிறது வந்து ஒரு திருட்டு அப்படிங்கிறது வந்து எப்படி ஒரு சாகச தன்மை சார்ந்து அவனுடைய லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி இருக்கு, அது சொல்லப்போனா பெரும் பணங்களையோ இல்ல நகைகளையோ திருடுற மாதிரிலாம் அந்த கதையில வந்து இருக்காரு. கிடாய்களில் பழங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை திருடுற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தொகுப்பாதான் அது வந்து அமைச்சிருக்கும். அப்படி அவர் வந்து இந்த தொகுப்பு அப்படிங்கறத வந்து ஒரு சாதாரணமா பண்ணல. அவரு மதுரை சிறுகதைகள் தொகுப்பு பொழுதே கிட்டத்தட்ட ஒரு 100-110 கதைகளுக்கு மேல வந்து அவர் தொகுத்து அதை வரிசைப்படுத்தி அதுல யாருக்கு வந்து எழுதக்கூடிய எழுத்தாளர்களா இருக்காங்க அப்படிங்கிற அந்த தொகுப்பு செய்கிற முயற்சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு பாராட்டுக்குரிய விஷயமா தான் நான் பாக்குறேன். அதை தாண்டி அவர் வந்து இந்திய இலக்கிய சிற்பிகள் வரிசையில வந்து நடுவெடுக்காக எழுதிய ஒரு புத்தகம், அதுக்கப்புறம் வந்து தத்துவ தேடல், நடுவனை முன்வைத்து நேற்று வரைகிறோம் அப்படிங்கிற குறிப்பிடத்தக்க புத்தகங்கள்லாம் அவருடைய முயற்சிகளா வந்து சொல்லலாம். இந்த விதத்துல தொகுப்பு அப்படிங்கிறது வந்து எப்படி ஒரு மாறுபட்ட தன்மையா இருக்கும். பாரசோனாய தன்மை கூட திருடனுடைய ஒரு உளவியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து பேசிட்டு இருக்கிறதா இருக்கும். அவன் எப்படி ரிகரெட் பண்றான், அதுக்காக ஒரு வருத்தம் எப்படி அவனுக்குள்ள அவனுடைய மனசுக்குள்ள வந்து பயணிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான டைமென்ஷன் எல்லாம் பேசக்கூடிய கதைகளை தான் வந்து தொகுத்திருப்பாரு. ஐயா இங்க உரையாற்ற வந்ததுக்கு நன்றிங்க. முறையானது ஐயாவுக்கு சிறப்பு செய்வதற்கு துறை மேற்பட்ட ஆய்வாளர் தரணி அவர்களே. பொதுமையும் பரிமாணமும் அப்படிங்கிற தலைப்புல உரையாற்றுவதற்கு ஐயா பூமிச்செல்வம் ஒரு பயம். நாங்க படிச்சு முடிச்சுட்டு பேசி முடிச்சுட்டு இங்க வரும்போது நிறைய பயம் இருந்துச்சு. காலையில கம்சலோன் ஐயா உணாய் விட்டுட்டு பேசியிருப்பாங்க. ஆனா ஒரு நல்ல கதை சொல்லி ரொம்ப கதை படிச்சுட்டு கொஞ்சம் தன்னாய் ரூபமா பாக்குறாங்க. ஆனா 2 மாதங்களுக்கு போயிருக்கோம். திரும்ப கேட்கும்போது உங்களை பேர்போதி ஆட்கள் வந்துட்டு மரபு இலக்கியம் குறித்து ஆய்வு செய்ய முடியாது. எனக்கு நவீன இலக்கியம் மட்டும்தான் ஓரளவுக்கு தெரியும். புதிய கதைகளை படிக்கிறது, கதை சொல்றவங்க கேட்க போறது சும்மா சின்ன தெரியும். அதனால எனக்கு ஒரு தைரியம் இருக்கு. நான் சொல்றது ஒரு புது கதையா இருக்கும், சொல்றது புதிய கதைகளை உங்களுக்கு அடையாளம் காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்றதுக்காக நான் என்னைய தைரியப்படுத்துகிறேன்.
ஒரு 10 வருஷங்களுக்கு முன்னாடி இதே இடத்துல வந்து பேசுறேன். இதே ஐடியா தான் நான் ஒரு மேஜர் ப்ராஜெக்ட் விஷயமா வந்து நம்ம இடம் வந்து மாணவர்கள் ஒரு மாணவர் கேட்டாரு, நான் பேசுற விஷயம் கொஞ்சம் கலந்துரையாடுறேன். மதுரை வட்டார வளர்ச்சி சுகாதார உருவாக்குற முயற்சி மேஜர் ப்ராஜெக்ட் வச்சு வந்திருந்தேன். மாணவர்களிடம் கொஞ்சம் பேசுகிறாங்க. நான் நவீன இருக்கேன், நாவல் சிறுகதைகளை படிக்கிறார், உலக சினிமாவை பார்க்கல. நமக்கும் இந்த வட்டார வழக்கு சொல்லுகிறாரு சேகரிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன்னா மதுரக்காரர்கள் அதுல ஒரு பெருமிதம் காட்டிக்குவாங்க. நாங்கெல்லாம் மதுரக்காரங்க இருந்தாலும் மற்ற ஊர்ல சாம்பார் சொல்லுவாங்க. அப்படி ஒரு பெருமை இருக்குது. கோவில் சொன்ன மாதிரி ஏதோ மதுரை வந்துட்டு ஒரு துறை நகர் மாதிரி எல்லா சட்டைக்கு பின்னாடி அப்படிதான் இல்லை. அந்த முயற்சியில முதல்ல மதுரை சிறுகதைகளை தொகுத்து பார்க்கலாம் அப்படின்னு நிறைய கதைகள் படிக்கிறதுனால நம்ம ஊரை பத்தி என்ன சொல்றாங்க, நம்ம ஊருக்காரங்க வந்து நம்ம ஊரை பத்தி நல்லதாவே பார்க்கலாம். மற்ற ஊருக்காரங்க மதுரை இருக்கக்கூடிய எல்லா குறைகளையும் மட்டும் அந்த புத்தகம் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். 27 கதைகள், 100க்கும் மேற்பட்ட கதைகளை சேர்த்து 20 கதை வந்துட்டு மதுரைக்காரங்க மதுரையை பத்தி இருந்தாங்க. சீசு செல்லாமோ பிஎஸ் ராமையாவோ இது மாதிரி ஆட்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆனா மற்ற ஊருக்காரங்க சுஜாதாவோ புதுமை கிருத்தனம் நீ பார்த்தீங்கன்னா சுஜாதாவுடைய நகரம், புதுமை கிருத்தனுடைய பொன்னாகரம், எல்லா கதையுமே நீங்க சொல்றது மாதிரி அவன் போராட்டம் தான், ஏமாந்துக்காரு, பெரிய லீடரா சுரேஷ்குமார் ரஜித்துடைய ஒரு கதை அதே மாதிரி. அதனால அதுல ஏதோ ஒரு சுவாரஸ்யம் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த வேலையை பார்க்கிறேன். கல்லூரி ஆசிரியர்களை பேர் ரோதி இந்த புத்தகம் எழுதணும் அப்படின்னா முதல்ல இலக்கிய வரலாறு கிடைக்கலாம். என் பேர்ல ஒரு புத்தகத்தை போட்டு அது 200க்கும் மேற்பட்ட இலக்கிய வரலாறு எனக்கு தெரிய நான் சேகரிச்சு வச்சு பார்த்தேன். அதுக்கு அடுத்து இது மாதிரி எங்கேயாச்சும் கதைகளை யாருக்கையும் அனுமதி வாங்காமே தொகுத்துருவாங்க. அது ஒரு புத்தகம் ஒவ்வொருத்தரத்தையும் முறையான அனுமதிகள் அவகாசம். செல்லப்பா பையன்கிட்ட சுப்பிரமணியன் அவர்கிட்ட கேட்டுதான் அந்த கதையை வைக்கணும் கதை அவ்வளவு முயற்சி. கோகுல் சொன்னது மாதிரி அந்த பாதரச நாயகரின் தனிமைன்னா அந்த சிறுகதைகளை தொகுக்கும் போது சுரேஷ்குமார் வெளியிட்டுள்ளாருன்னு சொன்னாங்க. எங்க உங்க வீட்டுல திருக்குறளா நீங்க ரொம்ப சாகசமா கட்டுவீங்க அப்படின்னு கேட்டாரு. அதே வெளியிட்டார் சோதர்மனா அவங்களுக்கு ஆதம் தீட்சணி என்கிட்ட கேட்கும் போது அற்புதமா கதையை பயன்படுத்துங்க தோழர், இந்த கதைக்கு இன்னைக்கு உயிர் வந்துருக்கு அப்படின்னா அவர் ஒரு கதை கொடுத்தாரு. சோதர்மன் தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. கண்ணாடி புண்ணு செய்யறது ஆச்சு ஒரு 1500 ரூபா 1000 ரூபாய் 10,000 ஆச்சு, 500 ரூபாய் சேர்த்து கொடுத்தீங்கன்னா எனக்கு உதவியா இருக்கணும்னாச்சு அப்படின்னா அற்புதமா குழந்தைத்தனமாக எல்லாத்தையும் அவருடைய ஒரு கதை. மன்னநிலமன்ட்ட பேசும்போது போட்டுங்க நல்ல விஷயம் தானே, திருடன்னு ஒரு கதை மன்னநிலம் எழுதுனாங்க, எனக்கே நான் மறந்து போயிடுச்சு. இப்படி இதுக்கு பின்னாடி இந்த நம்ம தலைப்பு கூட காலந்தோறும் இந்திய சிறுகதைகள் அப்படின்னு சொல்லி, ஆனா அது வரலாறா மாறிடுன்ற பயத்துலதான் வெறுமனையா காலந்தோறும் தூக்கிட்டு வெறுமனே இந்திய சிறுகதைகளை எனக்கு தெரிஞ்ச நான் தூர்மனை கதைகளை சொல்லிட்டு போயிடலாம் சுருக்கிட்டாங்க. ஆனா இப்ப ஏதோ நான் ஒரு வரலாறு சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஒரு 2 புத்தகம் தொகுப்பு செஞ்சோம்னா தொகுப்பு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அல்லது என்ன வரலாறு என்னைய பற்றி நான் அறிமுகப்படுத்திக்க. எங்கேயோ படிச்ச வரி திருட்டு என்பது குற்றம் அல்ல சாகசம். இப்ப நம்மள யாராச்சும் திருடாம இருப்போம் அந்த சொல்லுவாங்க நெஞ்சு சொல்லு என் ஆசா என் மேல ஆசை இல்லையா டைப்ல நம்ம ஒவ்வொருத்தருடைய நெஞ்சையும் கொடுத்து சொன்னோம்னா நம்ம குறைஞ்ச குட்டி அழிகிறப்படையோ அல்லது பெஞ்சில வளர்ந்தா கூட எடுத்து வச்சிருந்திருப்போம். அப்படி நம்மள ஒரு வேறு யோக்கியமா இருந்துட்டா கூட அதுக்கு நான் பொறுப்பாளர் கிடையாது. ஆனா அதை நான் திருப்பி சொல்ல மாட்டேன். இடமாற்றக்கூடிய கலை இடத்தை முதல்ல இருக்கிற இடத்துல வந்து இல்லாத இடமாற்றம் தோணுது. அதுக்காக எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் என் பையன் கேட்டான், ஏப்பா இது மாதிரி நம்ம வீட்டுல திருடிட்டு போறதுக்கு ஒண்ணுமே இல்லையாப்பா, அழுகு துணிகளும் பழைய புத்தகங்கள் மட்டும்தான் இங்க கொடுத்து போயிடுறது. யாராச்சும் திருட மனுஷன் வந்தாங்கன்னா அவங்க நம்ம வீட்டை ஏதாச்சும் பால் கட்டிட்டு போயிடுவாங்க. எங்க வீட்டுக்காரங்க என்ன செய்வாங்கன்னா கூட்டிட்டு சாவியை மேலேயே வச்சுட்டு போற மரபு பண்றது.
அதனால சாவி வச்சு போயிருக்கோம்னா அவங்க ஏதோ ஒரு வெளிநாட்டு சினிமா கூட பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு திருட உள்ள வரலாம். ஒவ்வொரு வீடுகள்லயும் அந்த அட்டைகள் போய் சொருகி வச்சுட்டே போவாங்க. தெரியாது கடைசியாக எந்த அட்டை எந்த போட்டோ நீக்கப்படாம இருப்போம் அந்த வீட்டுக்கு அவன் உள்ள போயிருப்பான். உள்ள போனோம்னா ஒரு ஊருக்கு எங்கேயோ போயிருப்பாங்க. அதை பார்த்தா அங்கிட்டு கழிச்சு போட்ட துணிகள் அதன் மூலமா கிடக்கிற பாத்திரம் மற்ற விஷயங்கள். கிச்சனுக்கு போனா மட்ட பாத்திரம் கதவாம இருக்கும். அவன் உடனே கிளம்பி இறக்கி முதல்ல போயிட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து ஏதோ ஒரு எடுத்து சாப்பிட்டுட்டு அப்புறம் பண்ட பாத்திரங்களுக்கு புறான் படுவோம். கழுவிட்டு துணிமணிகள் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு போவான். வச்சு எல்லா வேலையும் செஞ்சுட்டு கடைசியா அங்க இருக்கக்கூடிய அவனுக்கு ஒரு என்ன திறமை இருக்குன்னா அந்த பழக இந்த பொருட்கள் இருந்துச்சுன்னா அதை கூட எனக்கு ரிப்பேர் பார்ப்பான். அவனே எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அந்த போன் எடுத்து காலில் வச்சு பார்த்தோம்னா நான் எத்தனை மணிக்கு வருவோம் கொள்ளும் ஏதாவது செஞ்சுருக்கல. சரி இன்னைக்கு வரப்போறாங்கன்னா அவங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய போட்டோஸ் எடுத்துக்கல. அப்பா பையன் அவங்கள்ட்ட மட்டும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு போய் எனக்கு சொல்லுவாங்க அந்த பறவைகள் விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லைங்கிறதால இவங்க பறவை மாதிரி வந்துட்டு இங்க இருக்கிற விஷயங்களை பயன்படுத்தி எனக்கு அந்த சினிமா பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி இதோட கனெக்ட் பண்ணிட்டு அவன் திருடர்கள் இருக்கக்கூடிய பிரியமும் அதுலயே உருவாச்சு. நம்ம வழக்கமா ராமகிருஷ்ணன் கூட இதுல எழுதியிருப்பார். நம்ம சின்ன பிள்ளைல திருடன் போலீஸ் வச்சு விளையாண்டு இருப்போம். ஆனா நம்மள ஒரு ஆளுக்கு தான் போலீஸ்காரனா இருக்கிறதுக்கு தயாரா இருக்கும். மற்றவங்க பூரா திருடர்களா இருக்குது ஆசை. நம்மளை யாராச்சும் தேடி கண்டுபிடிக்கும் நம்ம ஒரு போடிக்கிட்டே இருப்போம். நான் நம்ம மனசுலையும் ஒரு ஆறு மனசுல வந்து திருடர்கள் என்னைக்குமே மாட்டிக்கிற கூடாது. போலீஸ்காரங்களுக்கு நம்ம என்னைக்கு ஓட்டு போட மாட்டோம். திருடர்கள் அதாவது சாமி நம்பிக்கை திருடர்கள் மாட்டக்கூடாது. அப்ப அவங்க நல்லவங்க தானே எத்தனை இல்லைன்ற மாதிரி எனக்கு நம்ம தோணும். ஏன்னா நம்ம சாமி போட மாட்டோம், குலதெய்வத்தை வேண்டிக்க மாட்டோம், மாட்டிக்க கூடாது. அந்த புத்தகத்துடைய கடைசியில வச்சிருக்கேன். திருடுன்றது வேற, பொருளுன்றது வேற. திருடுன்றது யாரும் அறியாம யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு போய் இருக்கக்கூடிய ஒரு கதை. அவன் திருடத்துக்கு திரும்ப வரணும்னு அவன் யோசிப்பான். அப்ப அந்த வீடு செழுமையாக இருக்கும். இருக்கிறத அந்த எடுத்துட்டு உனக்கு குறையக்கூடாது அப்படின்ற நல்ல எண்ணம் கிடைக்கிறது. ஆனா பொருளாதார அதிகமா தீவிரவாதிகள் பயங்கரவாதிகளுக்கு நம்ம ஆளுகளுக்கு வேறுபாடு இருக்காங்க. தீவிரவாதி தன்னுடைய கருத்துல உக்கரமா இருக்கிறார், அலிமானத்தை விரும்பாரு. ஆனா பயங்கரவாதி அலிமானத்தை மட்டும் விரும்புவான். அவனுக்கு ஒரு கருத்து இருக்காருன்னு தெரியாது. ஆனா ஐயா அவங்கள பேசிட்டு இருந்த இலக்கிய பயங்கரவாதிகள் தமிழ்நாட்டுல யாரு இருக்காங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அப்படிதான் பாக்குறேன். இந்த ரெண்டு தொகுப்புக்கு பின்னாடி விஷயம் இருக்கு. இப்ப நம்ம அழைத்து கொடுத்துருவோம். திருடன் மணியன் பிள்ளைய மதுரைக்கு கூட்டிட்டு வந்து பேச சொல்றாரு. அன்னைக்குன்னு எனக்கு வாய்ப்பு கிடையாது. அவர்தான் நான் அறிமுகப்படுத்தி பேசுறதுக்கு. அப்புறம் நான் போயிட்டு இறுதியா இருந்தேன். இன்னைக்கு ஏதோ உலக சினிமா பாக்குறதுக்காக திருடன் மணியன் பிள்ளை மதுரைக்கு எடுத்தேன். நான் மதுரைக்கு போயிட்டு திருடன் மணியன் பிள்ளை இங்க வந்துட்டாரு. என்ன நடந்தாலும் சினிமா பாக்குறத நிறுத்துறதுல வருஷம் போயிடும். அதுல நமக்கான சித்திர திருவிழாவா டிசம்பர் அங்க போயிருக்கு. ஏன்னா ஒரு புத்தகம் படிச்சு ஒரு நாள் ரொம்ப கரெக்டு தரைக்கு மக்களும் பற்றி மாதிரி அடிச்சு மண்டைகளை இறக்குறதில்ல. ஒரு 100-1000 பேர் சேர்ந்து 600 பல அனுபவங்களும் ஒரு படமாக 70 நிமிஷத்துலயா 22 நிமிஷத்தையே மாற்றி கொடுத்தாங்க. அதனால இந்த உலக சினிமா பார்க்கறதுல எனக்கு இருக்கு. குறிப்பா அந்த கதைகளோட சம்பந்தப்பட்ட விஷயமா கலைகளும் இல்லாத கதைகளாக இருக்கும். அதுக்காக அங்க போயிட்டு அந்த மனிதனுடைய நிறைய சந்திக்க முடியும். இந்த இந்திய சிறுகதைகள் பற்றி பேசணும் எதுக்காக அப்படின்னா, நான் நினைக்கிற தமிழ் சிறுகதைகளுடைய வரலாறு தமிழ்ல எழுதியிருக்காங்க. ஒரு 4 புத்தகங்கள் இருக்கு. தமிழ் சிறுகதை திறனாய்வு வரலாறு எத்தனை பேர் எழுதியிருக்கிறாங்க. 80களுக்கு பின்னாடி வரலாறும் எழுதாம திறனாய்வும் எழுதாம திறனாய்வு வரலாறும் எழுதாம திறனாய்வுகளாக மட்டும் அப்படின்ற மாதிரி திடீர்னு நானா ஒரு கேள்வி கேட்டு ஐயாதான் பேசிட்டு இருந்தேன். ஒரு வாரங்கள் பேசுறோம். அவர் திடீர்னு அது மாதிரி நான் செஞ்சேன் அதை செய்யல. சுப்பிரமணிய ரமேஷ் கூட எழுதியிருக்கிறாரு. தமிழில் சிறுகதை வரலாறும் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. பேரளவுல மட்டுமே வரலாறு விமர்சனம் இருக்கு. அதை பூராமே ஒரு பெருமிதங்களை சொல்லக்கூடிய கற்றை தொகுப்புகளாக அவருடைய எதுவும் இருக்காரு.
அதை பத்தி தான் அங்க பேசுறேன். அதோட சம்பந்தப்பட்ட ஒரு நம்ம தேசத்தினுடைய தென்பகுதியில இருந்து இங்க வர்றோம். ரயில்ல வந்திருந்தோம்னா நம்ம இந்த பகுதி பூராக்கி மண்ணை கடந்த இடத்துல நீங்க வந்திருக்கலாமோன்ற மாதிரி ஒரு ஏற்றம். ஆனா விமானத்துல வந்ததுனால உடனே 2 மணி நேரத்துல எடுத்துட்டு போன மாதிரி போயிடுச்சு. இந்த அனுபவமும் கிடைக்காம போயிட்டு பக்கத்துல இருக்க சொல்ற தாய் சொன்னப்ப அவர் முகத்தை செலுத்திக்கிட்டாரு. அதனால நல்ல அனுபவம் இருந்துச்சு. அதனால இந்த மண்ணையும் மனிதர்களையும் கேட்கக்கூடிய விதவிதமான முகங்களை பார்க்கறதுக்கு இது அனுபவமா இருக்கிறதுனால கதையாக ஒவ்வொருத்தையும் கணிக்கலாம்னு தெரியும். இந்த மாதிரி பேருக்கு சிலர்கள் விமர்சிக்குவோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோழி சொன்னேன். எனக்கு கூட விருந்தாள சாரதி நானும் அந்த இந்தியா கேட்டு பக்கம் அந்த போட்டோவுக்கு வழக்கமா படம் வந்திருக்கிறதுனால எனக்கு தெரியும் அழகா ஏமாத்துவாங்க, எப்படிதான் ஏமாத்துறாங்க, நம்மளுடைய முகத்தை எப்படி படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நான் பார்க்கிறேன். கரெக்டா வெளியூருக்காருன்னு நமக்கு தெரிஞ்சு அதுல சில ஆட்கள் காது தொடர்ச்சி வந்து காசு சம்பாதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சாரு. பெரிய டாக்டர் படம் வச்சிருப்பாங்க. எனக்கு அவங்க ரொம்ப பிடிச்சிச்சு. சார் இருக்கிறாரு நேரம் கொஞ்சம் எப்படிதான் காலை துடைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு 10 கால வேணும் மாதிரி ஆசைப்படுவாங்க இல்லையா? 2 கால வச்சுக்கிறாங்க. 10 காசு நிறைய சம்பாதிக்கிறோம். 10 கடை போய் 5 கடை பார்க்கணுங்களா? 10 காசுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இதையெல்லாம் ரசிக்கிறது. நம்ம ஒரு நாளைக்கு காலை சுத்தம் பண்ணி சம்பாதிக்கிற ஆளை நம்மளால வேலை செய்ய முடியுமா அப்படின்னு யோசிப்பாரு. பிச்சை எடுக்கிறது எப்படி? பிச்சைக்காரங்களை பத்தி ஒரு கதையெல்லாம் படிச்சுட்டு நம்மளால ஒன்றே போய் எங்கேயாச்சும் பிச்சை எடுத்து காசு எடுத்துட்டு வர முடியுமா? ஆசிரியர்களை தான் பார்க்க முடியும். இந்த பாடுபடுது அதுக்கு தாண்டி வேற எத்தலாயிரம் இல்லையே அப்படின்னு நான் நினைச்சு பார்த்துட்டு அந்த வேலைக்காச்சும் ஆயிரம் மாற்றது 2வது விஷயம். அதனால இந்த கதைகள் வந்துட்டு அங்கிருந்து இங்க வரும்போது புதுசா காது தொலைச்சு வேலை பார்க்க முடியுமா? கதைகளை எழுதி பார்க்க முடியும்னுடைய கருவாக நானும் 11,000 கதைகள் படிச்சிருக்கோம். கம்சன் கூட சொல்லுவாங்க 6,000 கதைகள் படிச்சுட்டேன், இந்த 900 பக்கங்கள் எழுதிருக்கோம்ப்பா அப்படின்னு. நம்ம நிறைய கதைகள் படிச்சோம். ஆனா என்னால ஒரு கதை கூட இதுவரை எழுதி பார்க்க முடியும். எழுதி பார்த்தோன்னே உள்ளுக்கு இருக்கக்கூடிய திறனாய்வாளர் நமக்கு சிறுத்து எழுந்துடுறாங்க. நீ எழுதுற கதை தான் சிறப்பா கதை எதுக்கு எழுதுறாங்க அப்படியே நம்ம திரும்ப கேட்கறாங்க. திருப்பி அந்த ரன்லோலா ரன் 5 நிமிடம் இருக்கணும். என் பையன் கூட சொல்லுவாங்க, ஒரு விஷயத்த ஐயா தொடர்ந்து வைங்க, அதை முடிக்க மாட்டேங்க, இன்னொரு கதைக்கு போகும், முதல் கதையை நாங்களே நினைவு கொடுக்கணும் அப்படின்வாங்க. அந்த ரன்லோலா ரன் சினிமா அதே இந்த கதைகளை கண்டுபிடிக்கிறது, கதையை எழுதுறதுக்கு நான் ஒரு கதை எழுதிப்பாங்க. 6முகம் 6ஆம் வகுப்பு சிபி ஒரு 10 வருஷமா எழுதிருக்கேன். தலைப்பு மட்டும்தான் இருக்கக்கூடிய பல முறை எழுதி பார்த்துட்டு கதையை முடிக்க வர தெரியும். நானும் வந்து என்ன செய்யறதுன்னு 6ஆம் வகுப்பு சிபி அவனுக்கு ஆங்கிலமும் தெரியாது, கணக்கும் தெரியாது. கணக்கு தெரியாம இருந்தா நம்ம பிள்ளையசாமியை தான் கணக்கு சொல்லி, ஏன்னா அவருதான் நமக்கு கணக்கு கடவுள். கமசவானுடைய கதை 13 கதை. பிள்ளையர்சாமி அப்படின்னு அவர் கணக்கு சொல்லிட்டு அப்படின்னு பையன் பிள்ளையர்சாமி கூட போவான். ஆனா சுடமால சாமி சொல்றாரு. அவங்க அம்மா சொல்லிட்டே தம்பி வாடா சாமி அப்படின்னு நீ கணக்குல பாஸ் பண்ணிடலாம், பரிசையில பாஸ் பண்ணிடுவான் அப்படின்ட்டு ஒரு 2 கடாயை இறக்கி கறி வெந்துகிட்டு இருக்கும். பையன் புளிய மாட்டுறாரு, போனா புளிய மாட்டுல பார்த்துட்டு சொல்லமான சாமியிலே பார்த்துட்டு அந்த சாமி நான் தொங்க போட்டு கொடூரமா குட்டிய வீசைய வச்சு அப்படியே இருக்கும். யோசித்தேன், இந்த சாமியை பார்த்தாலே படிக்கிறாரு படிப்பு சாமி, இந்த சாமிக்கு சம்பந்தமே நமக்கு எப்படி படிப்போம்? அது மண்டைக்கு ஒரு பின்னல் இருக்கும். அதனால நம்ம சாமியை நம்பி பிரயோசனம் கொடுக்கணும், நம்ம வேற சாமியை யோசிப்போம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு சொல்லுவாங்க, என் நண்பர் சொல்லுவார், உங்க முகத்தை ஒரு கேள்வி சித்திரக்காரி பார்த்தா விடவே மாட்டாங்க, அற்புதமான முகம் அப்படின்னு சொல்லுவாரு. தெரியும். அது மாதிரி நம்மளுடைய பிள்ளையார் சாமி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக்கல் ரியலிச கடவுள். யோசிச்சு பாருங்க, நமக்கு ஒரு மூக்கு ஒரு அடி நீளத்துக்கு எல்லாரும் தொங்கிட்டு இருந்துச்சுன்னா, நான் காலையில ஒரு பொண்ணு நடந்து போயிட்டு இருந்தாங்க, நான் இதே போயிட்டு அவ்வளவு நீளமான நம்ம ஊருக்கு போயிட்டு பார்த்ததே. நமக்கெல்லாம் மூக்கு ஒரு அடி நீளத்தை தொங்கிக்கிட்டு இருந்தார். வயிறு ஏறுகிறது குட்டி குட்டி கையா பாவம் போல உட்காந்துட்டு இருந்தா நம்ம யாரும் சொல்லுவாங்களா? அவர் எப்படி நம்ம மனசை இடம் பிடிச்சார் பிள்ளையார் சாமி எனக்கு பின்னாடி அவரை நம்ம கும்பிட்டு ஒரு மேஜிக்கல் ரியலிச கடவுள்.
ரொம்ப பிடிச்சவன். இங்க பாத்தீங்கன்னா பூரா பிள்ளையார்களை அண்ணன்களை மட்டும் வணங்குறாங்க. நம்ம தான் இதே சாமி வரைக்கும் தரோம். இவங்க தான் இயற்கையா இருக்கக்கூடிய ஆட்களை வணங்குறாங்க. இவங்க மேல எனக்கு ஒரு மரியாதை வந்துருச்சு. நம்ம சாமிக்கு படிப்பு தெரியாது, நாங்க பிள்ளையார் சாமியை கும்பிடுவோம். போய் அந்த 108 திறந்தா வச்சு தலைவர படிவுடன் கழி விட்டுறேன் அப்படிலாம் சொல்லிட்டு அந்த நேரத்துக்கு உங்க பசங்க எல்லாம் இந்த மேக்ஸ் வாத்தியார்கிட்ட அடிக்கிற மேக்ஸ் வாத்தியார்கிட்ட டியூஷன் போயிட்டு பாருங்க. அங்க போனோம்னா மனு டியூஷன் போயிருப்பான். அது வரை திட்டிக்கிட்டு இருந்த மாதிரி ரொம்ப குழந்தை பேச ஆரம்பிச்சாரு. அப்புறம் ஒரு 2 நாட்கள் பார்த்துட்டு பரிசு பேப்பர் கொடுத்தா பாஸ் பண்ணியிருப்பாங்க மேக்ஸ். சாமி போய் நிறைய பிள்ளையார்கள் போயிருக்கோம். அதுக்கு அடுத்து இங்கிலீஷ் வார்த்தை வந்து அடிப்பாரு. இங்கிலீஷ்ல எப்படி பாஸ் பண்ண அப்புறம் யோசிப்பாங்க. நம்ம பிள்ளையார் சாமி இந்திய சாமி, அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது. இங்கிலீஷ் தெரியும்னா ஏசு சாமி ஏன்னா அவருக்கு அதனால அது சின்ன வயசு யோசிக்க நம்ம ஏசு சாமி கூப்பிடலாம் அப்படின்னா அவங்க ஊர்தான் நானும் தள்ளி இருப்பாரு போயிடும். அப்ப போய் பார்த்தது ரொம்ப சுத்தமா வேலை இருக்கு. அந்த கோயில் எல்லாம் பக்கத்துல இருக்காரு. போட்டு மண்டி போட்டு ஜீசஸ் ஜஸ்ட் டேஸ்ட் வைப்பாங்க. நான் வேற எதுவும் வேண்டாம். எல்லாருக்கும் கார் அதுவும் எல்லா காலத்திலையும் வேணும். அதான் அந்த சாமியார் பாப்பாரு கோயில். அந்த சாமியார் நமக்கு அற்புதமான ஒரு பக்தை கிடைச்சாங்க. எல்லாரும் வர்றவங்க கூட மகள் பொண்ணு மகள் வந்து மைனுக்கு வேலையாச்சுறதா இங்க வர்றாங்க கோயிலுக்கு போட்டு. இது மட்டும்தான் மண்டி போட்டு சாமி கட்டாங்க. அசலான பக்கத்தை அமைச்சுட்டு அவன் பெரிய பெரிய புத்தகங்களே நான் கையில் அட்டி கொடுத்து வீட்டில் போய் படிச்சாரு. நானே கூப்பிடுவாரு. அப்புறம் வீட்டுக்கு போய் அப்படி யோசிப்பான். கடைசியா பேப்பர் பார்த்தா பேப்பர் பெயிலாச்சா இருக்கு, இங்கிலீஷ்ல பெயிலா இருக்கு. அப்புறமா அவனுடைய மனசு மூளை சொல்லும், மனசு ஐயோ இயேசு சாமிக்கு இங்கிலீஷ் தெரியாதான். ஏன்னா அவங்க அறவாமைக்கா நம்ம இவரே முடியாத மாதிரி அந்த மொழிதான் சாமிக்கு தெரியும். இங்கிலீஷ்ல இருந்து அவர் வச்சுட்டு வச்சாலும் அவப்படாது. அவர் நல்ல மனுஷன் தானே அப்படின்னு அவன் மனசு அவனையும் சாந்தி பண்ணிக்கிறோம். அப்படியே கதை போயிட்டு அப்படி ஒரு அற்புதமான கதையில கம்சலான ஒரு கதை இருக்கு. அதே டைப்ல நானும் கணக்கும் இங்கிலீஷும் தெரியாத அந்த ஆர்வம்ன்ற பையன் என்ன பாடுபடுறான் நியமா டீச்சர்ல அப்படின்னு எழுதி பார்த்தேன். ஆனா கதையை முடிக்க முடியல. எழுதி முடிச்சோன்னு சரி கம்சலமான புக்கவாசி கேட்டு வச்சுட்டேன். நீங்க ஏற்கனவே இல்லாம கதை எழுதுன்னு சொல்லி நானா எனக்கு நேரம் சொல்லிட்டு அப்படின்னு பாட்டிட்டேன். அந்த கதையை இன்னும் ஒரு 10 வருஷமா எழுதிக்கிட்டே இருக்கேன். நான் முடிக்கிறேன், ஏதாச்சும் முடிக்கலாமான்னு சொல்லி அந்த கதை பிடிக்க ஆரம்பிச்சேன். நான் 6ஆம் வகுப்புல ஏபிசிடி கொடுத்தாங்க. அந்த நியமா டீச்சர் 1ஆம் வகுப்புல தான் காலத்துல இங்கிலீஷ் இருந்துச்சான்னு நோட தெரியாது. 74 to 30 இப்படி ஒரு பாடமே நான் இங்கிலீஷ்ல எழுத கூட பார்க்கறது. 6ஆம் வகுப்புல தான் ஏபிசிடி கொடுக்குறேன். அப்ப முதல் வருஷத்துல கண்ணாடி போட்ட பொங்கல் எவ்வளவு அழகா படிக்கும் ராமன். இப்ப கண்ணாடி போட்டா அவங்கலாம் படிப்பது போது அப்ப நான் 70 80 ஆரம்பம் கண்ணாடி போட்டோம்னா என்ன கண்ணாடி போட்டா படிப்போம். ஆனா அதுக்கப்புறம் மாத்தியார் டீச்சருடைய பிள்ளைகள்லாம் முதல் வருஷம் இருப்பாரு. நம்ம கடைசி வருஷத்தையே உட்காந்துருப்பாங்க. அப்ப நல்ல நேரமா கெட்ட நேரமா அந்த பிள்ளைகிட்ட வந்தோன்னே டீச்சர் முடிய மாட்டேன். My name is Mamidi. அப்பா பேரே அழகாக பிள்ளையே பிடிக்காத பேர் அழகா இருக்கு. ஏன்னா நல்லா வேலை படிக்குது. ஒரு நாளைக்கு வரிசையா போகும். நமக்கு முன்னாடி வந்தோம்னா பெற வச்சு நினைக்கிறேன் டீச்சர் மறுநாள் காலை டீச்சர் வந்து எப்பதானே ஆரம்பிச்சாங்க பாட்டுருக்கோம் அப்படின்னா அப்படியே கரெக்டா நேற்று என்னப்பா இப்ப இன்னொன்னு பாட்டி My father name is அப்படின்னு ஆரம்பிச்சு அப்படியே வந்து மூக்கப்பட்டு My father name is ஒரு ஆள் நமக்கு அந்த காலத்துல மூக்கு நிக்காம வலிக்குது. அம்மா சட்டையே வளர்க்க எல்லா சட்டையும் வளர்க்க இங்க தொடக்கதான் அந்த சொல்லிட்டேன். உடஞ்சிட்டு நீ ஏன் இங்கிலீஷ் போயிட்டு ஒரு நாய்
அப்படி தண்ணி தெளித்து விட சாப்பிடுறேன். தொடர்ச்சியா ஏதோ ஒரு தடவை நாமளே எழுதி பார்க்கிற மாதிரி இருந்தது. தொடர்ச்சியா படிக்கிறது. அப்ப இசையான அனுபவங்களை இருக்கிறது. என்னுடைய பேராசிரியர் சாமுவேல் சுதர்ணன் ஐயா, அவருக்கு ஜெயகாந்தன் முதல்ல ஜெயகாந்தன் ஊர்ல இருந்து வந்தோம்னா ஜெயகாந்தன் என் பையன் நல்லா படிக்கான் அப்படின்னு அறிமுகம் பண்ணேன். நான் இங்க வரக்கூடிய பேராசிரியர் பூரா அந்த சாமுவேல் சுதானந்தாவும் பிரபாகர வேதமாணிக்கும் பயன்படுத்துவாங்க. இங்க வரக்கூடிய ஆட்களை உடனே எடுத்துக்கொண்டாந்து அந்த பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்த அந்த காவலன் ஐயா இருக்காங்க. எனக்கு உடனே என்னுடைய ஆசிரியர் அது ஒரு நல்ல தன்மை. எப்படி முடிச்சோம்னா பிஹெச்டி போய் அரசு சார் போய் கேட்கறேன். அந்த பத்திரிகை எல்லாம் படிப்போம் இல்லை, நிறைய புத்தகம் வச்சிருக்கிறாரு அவர் அமைச்சர் வயலாபுரத்துல ஏதோ பேப்பர் அங்க போனேன். யாரியா மாதிரி என்ன படிச்சிருக்கேன் சார் என்ன செய்யலாம் ஒரு 4 சம்பந்தம். யோ அங்க திருமலை வெங்கட்ராமே பெரிய பெரிய ஆக இருக்கிறாங்க. அது இதை அளவுக்கு இங்கே வர்ற என்கிட்ட 16 பேர் இருக்கா, 8 பேர் தான் கணக்கு, இன்னொரு 8 பேர் இருப்பான். போயா கனகசபாவதியும் தமிழ் பிள்ளையும் வளர்த்து இடத்துல நீ வளரியா சோயா அப்படின்னு சென்னையில இருந்து திருப்ப வைக்க கதைகளை பிடிச்ச ஜெயிக்கிறது. நான் அங்க போறேன். கதைகளை படிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்புறம் சமீபத்தில் ஒரு புத்தகம் படிச்சேன். தமிழின் முதல் சிறுகதை எது, தமிழின் முதல் நாவல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். 200 இலக்கிய வரலாறுல 200 தினமா இருக்கு. முதல் சிறுகதை எதுனே தெரியல. 1908, 13, 14, 15, 17, 27. யார் முதல் சிறுகதையின் ஆசிரியர்னா ஆசிரியருடைய மனைவி பேர் பேசு. இதுல இந்த பத்திரிகையில வந்துச்சு, எப்ப வந்துச்சு, ஒரு வாரியமா இருக்கு, கண்டுபிடிக்க முடியும். முதல் தமிழ்லேயே எழுத மலேசியாவில் எழுதினாங்க, இலங்கையில் எழுதியாச்சு. தமிழ் முதல் நாவல் எது அதுவும் தெரியும். நம்ம எழுதுவோம். அது எந்த வருஷம் எழுதப்பட்டது? 1876 இல்ல 77 இல்ல 79 நிறைவடைச்சு புத்தகமா வந்துச்சு. 75 எழுதிட்டாங்க. எந்த நாவல்? சேசியங்கருடைய நாவல்கள் ஆதியூர் அவதானி சரித்திரம். இதான் தமிழின் முதல் நாவல்னு செட்டி சோபாக சுப்பரன். அப்புறம் அதையும் மறுநாள் செய்யணும். அப்ப பிரேம ரமேஷ் வந்துட்டு செய்முறையிலே நாவல் எழுதுறாங்க, நாவல் தானே சொல்றோம். இத்தனை விதமான விவாதங்கள் இந்த ராமநாதசாமி நல்ல கதைகளை படிக்கும் அப்படின்னு பார்க்கும் போதுங்க எனக்கு இந்த மேலை சினிமா நினைவு இருக்கும்போது அப்படியே இந்திய கதைகள். முதல் கதை எதிர்பார்க்கும் போது நம்ம இங்க ஆவேசையருடைய குளத்தங்கரை அரசன் சொன்ன கதையை சொல்லும் போது அப்புறம் பார்த்துக்கிட்டே இருக்க பார்த்தா இங்க தாகூர் இருக்கிறாரு. அதே மாதிரி கதையை படித்துறை சொன்னாரு. அங்கத்துக்கு போட்டிருக்கீங்களா காப்பிய அப்படின்னு ஒரு கேள்வி. அப்ப நம்மளுடைய ஒரிஜினாலிட்டி என்னவா இருக்கு? புதுமை கட்டணை பத்தி பேசிட்டு இருக்கும்போது மாபசான் தமிழ் சிறுகதையில் மாபசான் என அழைக்கப்படுவது யார்? நம்ம பசங்கிட்ட கேட்க முடியாது. உடனே ஏன்டா அழைச்சாங்க அப்படின்னு அடுத்த கேள்வியா இருக்கு. எல்லாருமே ஒரு பயம். ஆனா அம்மாவுக்கு பெரிய ஜாம்பவான். அதுல எனக்கு நான் மாசத்துக்கு நீங்க நினைக்கிறேன். 108 கதைகள் விட சில அசமான கதைகளை எழுதி கொடுத்த ஒரு ஆள் இன்னைக்கு நெஞ்ச நிறுத்தியமா சொல்லிக்கிட்டான். அம்மாவுக்கு கதை தமிழ்ல எங்க ஜாம்பவான் ஒருத்தருனா பொதுமை கட்டணன். அவன் மாப்பசானை தூக்கி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுக்கான ஆள் இருக்கான். ஆனா அவன் பிரியத்தி அந்த கதைகளை பார்த்துக்கிட்டு போது கதையா வேணும்னு ஆசைப்படுறோம். கதைக்காக கதை மக்களுக்காக சொல்லும் போது ஏதோ கண்ணமொழிக்கு வெங்கட்ராமன் பின்னாடி காணாசு பின்னாடியுமே போயிட்டு இருக்கிறதுனால நமக்கு கதையா இருக்கா, விஷயமே கூட கதையா இருக்கா அப்படின்னு தேடிட்டு போகும்போது சில கதைகள்லாம் இன்னைக்கு கூட பார்க்க நிறைய பேசிட்டு இருக்குது. மௌனியை பத்தி தான் நான் தமிழ்செல்வன் தொடர்ந்து கொஞ்சம் எதிர்நிலையா இசைவின்மையாக எழுதியிருந்தான். மற்றது பூரா இசைவாடு இருந்தான். ஆனா மௌனி பத்தி யார் யாரெல்லாம் நம்ம தமிழ் சிறுகதையின் பெருமூலர்னு புதுமை திட்டம் சொல்லும் போது எனக்கு பிடிச்ச நகலன்னு சொல்றாரு. மௌனியுடைய கதைகள் விமர்சனத்திற்கு அப்பாற்படாது. அவருடைய ஒரு கதையை எடுத்து நீங்க விமர்சனம் பண்ணா போறீங்கன்னு நீங்க மனசுல நினைச்சிட்டாருன்னா அந்த கதைகளுடைய மகத்துவம் போயிடுவோம். அதனால கண்ணம் நீக்கிறத நீங்க விரும்பாரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அது இந்த கண்ணமொழி நான் விரும்ப ஆரம்பிச்ச சில கதைகள் இந்திய அளவுல இருக்கு. தெற்க ஒரு கதை, வடக்கு ஒரு கதை, கிழக்கு ஒரு கதை, மேற்கு ஒரு கதை, மத்திய
மத்தியில ஒரு கதையில 4-5 கதைகளை சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்படியே இந்த கதைகளை முடிச்சுட்டேன் 1/2 மணி நேரம். இந்த கதையிலே தொடங்காம குட்டியா நேரம் கிடைத்து வர ஒவ்வொரு கதையோ கதையை எனக்கு பிடிச்ச கதையை மாட்டோம். இந்திய சிறுகதை தமிழ்ல இல்லாத ஒரு அல்லது தமிழ் மிக முக்கியமான கதைகளுக்கு நிகராக இருக்கக்கூடிய அல்லது தமிழ்லேயே இல்லாத ஒரு கதையாக இருக்கக்கூடிய சில கதைகள் நான் படிச்சிருக்கேன். எனக்கு பிடிச்ச கதை அதுல ஒரு கதை தான் மரணத்தை எதிர்நோக்கின்னு ஒரு கதை. இந்த கதைகளை பிறகு நான் ஒரு 3-4 கதைகளை படிச்சுட்டு நம்ம சொல்லலாம்னு யோசிச்சேன். வரும்போதே எனக்கு தோணுச்சு, இந்த சொல்ல நான் படிச்சிருக்க 4-5 கதைகளுமே ஏதோ ஒரு குறிப்பிட்ட கண்டனத்துல மட்டுமே குறிப்பா எதையோ ஒண்ணு எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறதா இல்லை. எப்படி வாசுதேவ நாயகம் ஒரு நாவல் காஷ்மீர் நடக்கிற மாதிரி ஒரு நாவல் படிச்சு மணிமேகம்னு ஒரு நாவல் சுறா மொழிபெயர்ப்புல இருக்கு. இன்னொரு போட்டுனாங்க 90களில் படிச்சது. அது வரக்கூடிய விமலாவோ அதாவது புத்துன்னு ஒரு பையன் வருவான். 30-40 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சது பெரிய நினைவு. அது வரக்கூடிய எல்லா கேரக்டரும் எதையோ ஒண்ணு எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனா அது யாருக்குமே நிறைவேறாது. அதே மாதிரிதான் நாம எல்லாத்தையும் எதையோ ஒண்ணு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். லட்சியமாக, கனவுகளாக, ஆசைகளாக, விருப்பங்களாக. அது நிறைவேறவே நிறைவேறாது. கம்சனுடைய ஒரு கடப்படம் பாவனைன்னு ஒரு கதை. அவனுக்கு ஏதோ சாப்பிடணும்னு ஆசை. அப்படி இல்லைன்னா அந்த மிச்சர் வண்டியில இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடணும்னு ஆசை. ஆனா வெளியில இருக்கப்பட்டு அது சாப்பிடுற மாதிரி ஒரு நாள் கூட அன்னை சொல்லுமா, தம்பி நீ அழாதடா, அப்பா என்ன கம்பெனி இதுலதானே கடலை அரைக்கிற கம்பெனி வரும்போது உனக்கு கடலுக்கு நான் எடுத்துவாரு, நீ சாப்பிடலாம். என்ன சாப்பிட்டா மிக்சரா அல்வாவா செஞ்சாங்க, எனக்கு கடலை பாவடின்னு. அது மாதிரி நம்ம என்ன எதிர்பார்த்தாலும் அந்த எதிர்பார்ப்புகள் நமக்கு நிறைவேறுதா அப்படின்னு பார்க்கும்போது நிறைவேறதே இல்லை. அப்படியே அந்த நிறைவேறினாலும் இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கோம். அடுத்த ஆசையை ஒரு கவிதையோட நினைவு, நினைத்தது கிடைத்து சலித்து சாவதை விட கைக்கு எட்டாத கனவுகளில் உண்டு வாழ்க்கையின் சம்பவம். நம்ம இன்றைக்கு கிடைக்காத ஒரு நல்ல லட்சியத்தை வச்சுட்டு அதை பயணிச்சுட்டே இருக்கும். அதோட கிருஷ்ணமூர்த்தியுடைய முதல் கவிதைகள் அப்படின்னா காதல்ன்ற ஒரு கவிதையா இல்லை, 2வது காதல் ஒரு கவிதை எழுதியிருக்கார். அதுல ஒண்ணு சாமி ஒரு மார்க்கெட்ல ஒரு சில காய்கறி கிடைக்கும், பக்கத்துல வந்துட்டு கட்டி அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லுவாரு. இந்த பிள்ளைங்க இந்த சாமியை பிடிச்சிட்டு இருக்காங்க. சரி நான் வீட்டுக்கு வரேன்மா, என் பொண்ணு வாங்க வரேன் அப்படின்ற டைப்ல சொல்லி படிச்சு நான் படிச்சிருக்கேன். கவிதையில் அப்படிலாம் இருக்காங்க. நீ படிச்சு பார்த்து சொல்லக்கூடாது. அந்த பிள்ளை சாமி வந்துடுவாங்க சாமி முழுக்க முழுக்க வீட்டில் ஏதாவது சுத்தமா குறைச்சு துணிமணிலாம் துவச்சு போட்டு தூச்சி நடச்சு கரெக்டா தயாராகி சாமி கரெக்டாக சாமி மறுநாள் வந்துருவாருன்னு காத்திருக்கோம். அன்னைக்கு ஒரு வாரம் கழிச்சு 1 மாசம் 3 மாசம் அவ்வளவு. அது நினைக்கிறேன் நம்ம சாதாரண கூலி வேலைவா இருக்கார், இருக்கிறதுக்கு புதுசு கூட இல்லாத ஒரு மனசு. இந்த கடவுளா நம்மளை வந்து லவ் பண்ண போறாரு, அல்லது கட்டிட்டு போக போறாரு, கடவுளா தான் நம்மளை பிரச்சனை சொன்னாரு. அவர் ப்ரொபோஸ் பண்ணவங்க சரி விடுங்க, 7 மனுஷி வீட்டுக்கு அவரை பாருங்க, அவங்க கடவுளை மறந்து திடீர்னு ஒரு நாள் காட்டு கடவுளை கட்டுற மாதிரி கடவுள் இருக்கிற வசதி இதுவா போய் வரைக்கும் பார்ப்பாங்க. ஆனா கடவுள் இருப்பார் அந்த டைம்ல என்ன செய்யறதுன்னு தெரியும். அம்மா கிட்ட கடவுள் இருக்காங்க பார்த்தா இங்க கடைசி போட்டுக்கிற கண்டுறாங்க கையிலேயே அல்லது மற்றது துணி கல்வாரோட பாத்திரம் சமைச்சது எல்லாம் என்ன தலைவரி குளம் வந்தது அதெல்லாம் எதையும் கிடையாதுமா. சார் அது வந்துட்டாரு, நீங்க உட்கார்ந்து கூட அவங்க வீட்டுல எதுவும் இருக்காதுல்ல, என்ன செய்யறது உட்கார்ந்து சொல்லுவாரு. கேட்பதில் இல்லை காதல், அறுவதில் தான் இருக்கிறது கடவுள் தான் சொல்றாரு. கடைசி வழியா காதல் வந்து கேட்டு இருக்க பிச்சை இல்லை, தர்றதுதான். அப்படின்னு அந்த கவிதையை கதையாக தமிழின் முதல் புது கவிதையும் 2வது புது கவிதை காதல் டைப்ல எழுதியிருப்பார். ஆனா ஒரு குறிப்பிட்ட பொருளையே எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க. அந்த எதிர்பார்ப்பு கிடைச்சிச்சா இல்லையா அப்படின்றதுல ஒரு கதை கொங்குனி மொழியில இருக்கக்கூடிய
மரணத்தை எதிர்நோக்கின அந்த கதை. கதையினுடைய ஆசிரியர் தாமோதர் மௌசமும் எனக்கு ரொம்ப பிடிச்சமான கதை, இந்திய மொழி கதை. அது சாகித்ய அகாடமி தேர்ந்தெடுத்த கதைகள் வச்சு இருக்கு. நமக்கு 19,500க்கும் மேற்பட்ட இந்திய மொழிகள் தான். அதுல 121 22 மொழிகள் என்னுடைய அங்கீகரிப்புக்கு உகந்த மொழியா இருக்கு. 22 + 24 மொழிகள் சாகித்ய அகாடமியால் அங்கீகரிக்கப்பட்டு இலக்கிய அந்தஸ்து பெற்ற மொழிகளா இருக்கு. இந்த 24 மொழிகள்ல மட்டும் இருக்கக்கூடிய கதைகளை படித்தா அதுல இருக்கக்கூடிய தேர்ந்தெடுத்த சில அர்த்தம் வைக்கிறாங்க. தற்கால இந்திய சிறுகதையில எனக்கு 3 2 மட்டுமே கிடைச்சிச்சு. அவ்வளவு மகத்துவமா பூ வரையசாமி கிட்ட கேட்டா குழந்தைகளை பற்றி இந்த சுட்டி குழந்தைங்க புதுசுல வாங்கினதுல அப்படின்னா சொல்லுவாங்க, குழந்தைகள் இருக்காதீங்கம்மா, அது பூரா பொக்கிசங்கள் வரைவாங்க. அப்படிதான் இருக்கு அந்த கதைகள் பூரா. 105 கதைகள்ல பேர் போகிய கதைகள் 16 கதைகள் என்னமா குழந்தைகள் பற்றி அறிவிச்சார். பட்டு சொற்காய் அன்பளிப்பு இந்த டைப்ல ராஜா வந்திருக்கிறார். இந்த தாமோதர் மௌசமுடைய கொங்கணி கதை எனக்கு பிடிச்ச கதை. மரணத்தை வட்டி சாப்பிட்ட பேசலாமா? அவமதிக்கிற மாதிரி இருக்கேன். என்ன ஒரு 25 நிமிடங்கள் எடுத்துக்கலாமா? இவங்க மனசை பகுதப்பட்டி எப்பயுமே யாராச்சும் பேச ஆரம்பிச்சானா நான் எனக்கு சாமி நம்பிக்கையிலும் கடைசி வச்சிருந்து என் குழந்தைகளை வேண்டிக்கிட்டே அவர் பிடிக்க சொல்லி இப்படிப்பட்ட மகான்கள் பேசினாலுமே என் மனசு அப்படியே ஏறிக்கிட்டே இருக்கும். ஒரு பையன் அந்த மாதிரி மேடைக்கு எடுத்து பேசுறதுனாலே பயங்கர அலர்ஜி. நண்பர்களுக்கு மூக்கு கொண்டு ஏதாச்சும் வச்சு காஃபி வாங்கி பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம். ஆனா மேடைகள் இருந்து அது போன் மட்டும் வச்சிருந்தீங்க, இந்த மைக் இருந்துச்சுன்னா சுத்தமா பேசி நினைச்சு போயிடலாம். கடைசி வச்சுட்டு கடவுளை நல்ல பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்னம்னா எல்லோருக்கும் வணக்கம் நன்றி அப்படின்னு சொல்லிட்டாருன்னா எப்படி இருக்கும்? அதே முன்னே நான் காட்டுறேன். மத விலக்கியத்துல ஆராய்ச்சி செய்யக்கூடிய நீங்க சொன்னார் ஐயா பயம் முகஸ்துதிக்கு சொல்றது ஏன்னா பேசிட்டு இருக்கும்போது டீ கொடுக்கறது வந்து நம்ம ஊர்ல செய்வாங்க வித் ஸ்வீட் காரத்தோட கொடுத்துட்டோம்னா பிஹெச்டி வைவாட்டேன் கேள்விக்கு ஆய்வுடைய 20 முடிச்சிருக்காரு. நமக்கு அதுதானே கவனம். ஊர்கள்ல ஒரு வருஷத்துக்கு 2 முறை தான் நாங்க பலகாரத்துக்கு போடுறதுன்னு சொல்லுவாங்க. அது தோசையா போய் இட்லியா வருஷத்துக்கு 2 முறை தான். அன்னைக்கு இரவு முழுவதும் தூக்கம் விடாது. இந்த காதுகளை வந்து மாவாட்டுற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. முடிஞ்சோடனே அந்த வாசம் வந்து எழுதி என்னைக்கு 8 மணி 10 மணிக்கு அந்த யூரின் போன பாய வச்சு அடிச்சுட்டே எழுப்பாங்க வீடுகள். ஆனா அந்த திருவிழாக்கள்ல பண்றோம் அந்த பலகார மாசம் அந்த என்ன கரையில வாசம் அடிச்சுன்னா அதிகாலையில இருந்துச்சு அந்த பலகார சட்டி பக்கத்துலயே உட்காந்து இந்த பணியாரத்தை எடுக்கிறத வச்சுட்டு சுத்த மாட்டாங்க மாதிரி தோணுமான்னு மாட்டேங்குது. அதனால நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த டீ கொடுத்தோம்னா ஒரு பயன்தான் வருது. இப்ப
தாமோதர் மவுஸ் தமிழ்ல எல்லாரும் ஒரு கதை மாதிரி இருந்துச்சுங்கிறதுக்காக அந்த கதை. இந்த கதை எப்படி தொடங்குறோம் அப்படின்னா, மிக கொடூரமான வெயில், எல்லா பகுதியும் அப்படியே காய்ச்சி தீச்சு போய்க்கலாம். இந்த ஊர்ல இருக்கிற ஆட்கள்லாம் வீடுகளை அப்படியே கைவிட்டு போயிருப்பாங்க. நான் ராஜஸ்தான் பக்கம் போயிருக்கேன். அங்க தேய் நகரம்னா என்ன ஒரு ஊர், அது போட்டா தெரியும். தேய் நகரம் அற்புதமான நகரம். ஆனா 300-400 வீடுகள் இருக்கு, யாருமே அங்க இல்லை. இதுல போட்டு பார்த்தாலே தெரியும். அப்படி ஒரு எங்கேயுமே பச்சை எதுவும் இல்லை. அப்படி ஊர்ல இருந்து அதிகால நேரம் 3 மணி 4 மணிக்கு அம்மா பாம்பு, நான் பையன் பாம்பு இருக்கு வேண்டி தட்டி எழுப்பி, வாங்கப்பா சூரியன் வளர்றதுல இந்த ஊரை விட்டு கிளம்பி போயிடும் அப்படின்னு கிளம்பி கூட்டிட்டு போகும். இதான் கதைக்குரிய நடக்கும். இதுவரை மனுஷ பயிர்களை பற்றி தான் கதைகள் சொல்றேன். இன்னைக்கு பாம்புக்கு குடும்பம் இருக்கும், அதுக்கு அம்மா அப்பா முன்னோர்கள் குழந்தை, அதுவும் 2 பையனா. பொம்பளை பிள்ளைய பயணத்துக்கு உதவாதுன்னு சொன்னாங்க. தெரியல, 2 பையனை எடுத்து வச்சுருப்பாங்க. 2 பையனை எழுப்பி கூட்டிட்டு கிளம்பிடணும். வேறு வேறு போகும். ஏன்னா சூரியனுக்கு அவங்களுக்கு எதிரி வேணும். சூரியன் மொத்தத்துல அந்த வறண்டு போன பாலைநிலத்தை கலந்து எங்கேயாச்சும் எங்க போறதுனே தெரியாம ஒரு பயணம் போறது எவ்வளவு சந்தோஷம். எங்க போறதுனே தெரியாது. நான் பயணிக்கிறேன், எங்க போறேன்னு தெரியாது. இந்த பாம்பும் நான் எங்கேயாச்சும் என் மனைவி குழந்தைகளை கூட்டி போடணும்னா ஒரு முறை நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். பார்த்து எல்லாம் சேஃபா தயார் பண்ணிட்டு அப்புறம் நான் நீங்க போட்டுக்கிறேன். உங்களுக்கு இது கூட தெரியல இப்படின்னு ஆரம்பிச்சிருக்கேன். ஆமா, வழக்கமா ஒரு சில வார்த்தை வச்சிருப்பாங்க, ஆயுதங்கள் சிறு முதல்ல வந்து இது கூட தெரியல. உங்களுக்கு என்னதான் தெரிஞ்சு கடைசியா பயணத்துல முடிச்சு கிளம்ப. அதனால முழுக்க எல்லாத்தையும் பார்த்து வச்சுட்டேன், ரிஹர்சல் பார்த்து வச்சுட்டேன். பயணத்துல சொல்லுவாங்க, அதுக்கு வந்துச்சுன்னா யார்ட்டையும் சொல்லாம சன்னியாசம் வாங்குறா அப்படிங்கிற டைப்ல. ஆனா ஒதுக்குள்ள இருந்தால்தான் வாழ்க்கையை மிச்சத்தை வர முடியும். அம்மா பாட்டு குழந்தைகளை கூட்டிட்டு வெளியில போனா அந்த ஊரை விட்டு பக்கத்து ஊர் எல்லா ஊரும் காத்திருக்க பயப்படுறோமோ அது ரொம்ப எளிமையா நடக்கும். அன்னைக்கு பார்த்தா அதிவேகமாக சூரியன் சுட்டு எரிக்கமா ஆரம்பிச்சு 8 மணிக்கு போது படிக்கணும். வேக வேகமா போயிட்டு அம்மா அப்பா திரும்பி பார்க்கணும். இந்த பையன் மொத்த பையனுக்கெல்லாம் இருக்கு, நம்ம ஜாலியா விளையாடிட்டு வருவாங்க, விளையாடுறோமா. அப்புறம் போட்டிகள் இருக்கு, அண்ணன் தம்பி கொடுத்துறதா, தம்பி அண்ணன் கொடுத்துறதா. இப்படி வந்துட்டு பையன் விளையாடுறோமா வரட்டும் இருக்காங்க சொல்லிட்டு போயிட்டு அம்மா திரும்பி பார்ப்போம். நேரத்துல பார்த்தா அவன் மொத்த பையனுடைய தலை மட்டும் தெரியும். எங்களா தம்பி ஏன் வந்துட்டு திரும்ப அவனை வேட்டை ஏற்றி விட்டு அம்மா அப்பா திரும்பி போகணும். பார்த்தா அவன் தண்ணி தாரத்துல இருந்து என்னடா தம்பியா என்னால முடியாது, அண்ணனும் பிடிக்கிறது. ஏன்னா அப்பா சொல்லிட்டாங்க இதற்கே பார்த்து பேசணும்ல. யாராச்சும் அப்பாவுடைய நினைவுகளை தக்க வச்சுக்கிறதுனா எங்களை யாராச்சும் சொல்ல இருக்கணும். நான் இனிமே நான் வர முடியாதுமா, போகும் நீங்க போங்கம்மா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு தமிழ்லையும் அவங்க சாலை மாதிரி குட்டி சேர்த்து வேற வழி இல்லை. ஏன்னா அதுக்கு ஒப்பாரிகளை வச்சுட்டு இருக்க முடியாது. இருக்கிற உண்மையாச்சு காப்பாற்று சொல்லிட்டு தம்பி வாடா மூத்தவனை பிடிச்சிட்டு இன்னும் போயிட்டு வெயில் கூட்டிக்கிட்டே 12 மணிக்கு பாம்பு. தமிழ் சினிமா பாம்பா இருக்கா பறந்துலாம் ஜெகன் நோக்கி கிடக்குன்னா 6வது ஊர்மனா மாறும். இது ராஜஸ்தான் பாப்பா, அந்த கொங்கணி பாப்பா தலைவீரம் போய் இன்னொரு பகுதியில இருக்கு திரும்பி பார்ப்போம். பையனையும் மூத்த பையனையும் திரும்ப வந்து பார்த்தா ரொம்ப பையன் எங்களுடைய நினைவுகள் உன் மனசுல இருக்குமா, நமக்கு சோழ இருக்கணும்னு இருக்குமா. ஆனா நீ போய் நினைவுகள் வச்சுருக்கோம், மூத்தவர்கள் கையெழுத்து இருக்கும். கண்ணீர் வடிக்கிறதுக்கு அது நேரம் இல்லை. ஏன்னா அவங்க வீட்டுக்காரருக்கு சத்தியம் பண்ணி என்ன சத்தியம், பிள்ளைகளை எப்படியாச்சும் காப்பாற்றிக்கணும். நான் பட்ட பாடல்களை அது சொல்லிவிடும். இந்த உலகம் நல்லா அப்படின்னா சத்தியம் வாங்கி செத்துருப்பாரு அப்பா. அவங்க அப்பா எப்படி செத்தாருன்னா, அந்த பிள்ளைகளுக்கு இந்த குட்டி பையன் என்னைக்குமே கடைக்குட்டிக்காரங்க சேட்டை கரைக்கிறாங்க. அப்பா
எனக்கு ஒரு நல்ல ஒரு குட்டி தவையா சாப்பிடும் கொஞ்சம் மூச்சு அந்த குட்டி பையன் கேட்பான், எனக்கு குட்டி குட்டி தவளை இருக்கா, 2 நாளுக்கு நான் அம்மா போட்டு சாப்பாடு எனக்கு ஏற்ற அப்பா தவளை வேட்டைக்கு போயிருந்தார். இது அந்த பாம்புடைய நினைவுகள் இருந்தவருடைய கதை அர்த்தம். முன்னாடி வாழ்ந்த நல்ல வாழ்க்கையை பற்றி நினைச்சாங்க. அப்பா வேட்டைக்கு போயிருந்தாரு. போய் கொஞ்சம் பிடிச்சு வச்சுட்டு அவருக்கு தண்ணி தெரியும். பக்கத்துல யாரோ ஒருத்தன் பிடிச்சு கட்டி வச்சிருப்பாங்க. அங்க ஒரு பாட்டு மாதிரி சரியா தண்ணியை குடிச்சிட்டு தவளைகளுக்கு போயிருக்கோம். அவங்க இப்ப உள்ளத்தை வந்து பாப்பா தண்ணியை குடிச்சு நம்மளுடைய வீரத்தை காட்டணும்னா நமக்கு முன்னாடி கீழே இருக்கணும்னா தானே போட்டு தருவோம். பார்த்தோன்னா பார்த்தோன்னே ஏன் அடிக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியும். பாம்புகள் பத்தி கூட ஒரு கட்டுரை உலகத்துலேயே 2-3 பாம்புகள் விஷமா இருக்கான். குறைஞ்சது நம்ம ஊர்ல கட்டுவரி இதெல்லாம் பார்க்கறது மற்றது உள்ள போச்சு. பார்த்தோன்னே ஒற்றே அடி, அதுவும் தண்ணி பாம்பு கொடுக்குறேன் இருக்கலாம். அம்மா அப்பா தண்ணி பாம்பு நல்லவங்க ஒற்றே அடி விட்டுக்கல. அப்பா வழியை எந்திரிச்சு குட்டிகளை எழுதிட்டு மனைவியை கொடுத்து பிள்ளைகளை கொடுத்து அடிச்சுட்டு போயிடுவேன். பிள்ளைகள் நல்லா குட்டி பையன் மட்டும் இன்னும் நல்லா வாசிட்டாங்க. என்னுடைய சேட்டைகளை நான் வெளியாகத்தே பார்த்துட்டேன். அதனால நினைவுகளை அறியாமல் பார்த்துட்டேன். இந்த ஊர் அவ்வளவு விசேஷமா இல்லை. கூட்டிகிட்டே லட்சுமி குறைச்சுன்னு சொல்லிட்டு செலுத்தி வர பார்ப்போம். பக்கத்துல நம்ம கதை தொடர்ந்து அம்மா பார்ப்போம். மறுநாள் அப்பா இல்லாத வீட்டுல இருந்து தவச்சு போகணும் கூட்டிட்டு போகணும். இப்ப 2 பிள்ளைகளும் சேர்ந்துச்சு. என்ன செய்யறது? நினைவுகளை தான் உசோட இருந்தாங்க. வீட்டுக்காரனுடைய நினைவுகள் அந்த நினைவுகளே இல்லாம நம்ம இல்லாம போயிடும்ல. அதுக்காண்டியாச்சும் உசோட இருக்கணும். ஏன்னா அந்த அம்மாவுக்கு சாகணும்னு ஆசை, வீட்டுக்காரர் செத்தோன்னு சாகணும்னு ஆசை, பிள்ளைகளை புத்திர சோகம்னு ஒண்ணு இருக்குல்ல, அப்போ நான் அதுக்கு நம்ம பலமுறை சித்த போயிருக்கோம். அப்படியே போகும் உசுர காப்பாற்றலாம். அந்த மேற்குல இருந்து பார்க்கும் பூரத்துல ஒரு மரம், ஒட்டுமொத்த பரப்புகள்லயே அந்த ஒத்த மரமே அந்த மரத்தை நோக்கி நடந்து போய் அந்த நிலவுல தலையை வச்சு ஆசைப்பட்டோம். அது மயக்கமா துக்கமா சோகம் எதுவும் தெரியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் மயக்கம் தெரியற மாதிரி இருக்கும். யாரும் கூப்பிடுற மாதிரி என்னப்பா ரொம்ப டயர்டா இருக்கியா, என்னாச்சு, யாரும் பார்த்து சோகமா இருக்கு. திரும்பி பார்க்க யாரையும் உலகத்தை யாராவது பேசுறாங்க. அப்புறமா தான் தெரியும் மரம் பேசுது. அதே எப்படி மரம் பேச முடியும்? நம்ம மனசு தானே கேட்போம். அதே மாதிரி பாம்பு அது எப்படி மரம் பேச முடியும்? நம்ம பாசையில பாப்பு பாசையில பேசணும் எப்படி அப்படின்னு அன்ப பறையில அன்பையும் அறிவையும் சொல்றதுக்கு பாசை தேவையில்லை. இதுக்காக நான் இந்திய நமக்கு அன்பையும் அன்பையும் பாசை தேவையில்லை, அரவணைக்கப்படாது அப்படின்னு அந்த மரம் பாம்ப ஆரம்பிச்சு. அப்புறம் என்ன ஆச்சு கேட்போம். கதைகளை போராட்டி ஒருத்தர் நம்ம சுக துக்கங்களை நம்ம போர் அடிச்சா கூட உட்காந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா நமக்கு எல்லாமே மனசு கழுவி விட்டது மாதிரி ஆயிட்டு அதுக்கிட்டே ஒரு ஆளை கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு ஆள் நம்ம கடைசி நேரம் கிடைக்கவே மாட்டாங்க. கதை என் கூட ஏன் நீங்க மட்டும் ஏன் எங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பான் செத்து போயிட்டேன், நீங்க மட்டும் ஏன் அவசரம் இருக்கீங்கன்னு கேட்பேன். அது இந்த மாதிரி கேட்க அவங்க வராமலே அவசரம் இருக்கேன். அந்த நானும் போயிடுவேன். நான் கொஞ்சம் பழைய காலத்து குட்டி குட்டியா இருந்து தான் போயிட்டேன். அந்த முன்னாடி அழகா இருந்தாங்க தான் போயிட்டேன். நான் மட்டும் எதுக்கு தெரியல. ஆனா உனக்கு ஏதோ ஒரு வழிகாட்டுறதுக்காச்சும் நான் இருக்கேன், உனக்கு ஆர்வம் கொடுக்கறதுக்காச்சும் நான் இருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கிறேன். அதுக்காகத்தான் நான் உசோட இருக்கணும்னு நினைச்சுக்கிறேன் அப்படின்னு பார்க்க சொல்லிட்டு சரி நீ உசோட இருந்தே ஆகும். நான் எட்டி பார்க்கும்போது ஒரு 2 நாள் பயணத்துல ஒரு காடு தெரியும். கண்டிப்பா அங்க தண்ணி இருக்கும். அங்க நீ போயிட்டேன்னா நீ குறைச்சிக்கலாம். உன்னுடைய கனவுகளையும் அந்த நினைவுகளையும் வீட்டுக்காரருடைய நினைவுகளையும் பத்திரப்படுத்தலாம். கிளம்ப சரி அன்னைக்கு சாயங்காலம் ஆயிடுச்சுல கிளம்ப ஆரம்பிக்கும். அப்புறம் மரம் போட்டு கண்டிப்பா இருக்கிறவங்க கூட எனக்கு போகணும்னு விருப்பம் இல்லை. எனக்கு ஒரு ஆதரவு வேணும். உன் கூட இருந்துருவேன். நான் 2 பேரும் சேர்ந்து செத்துருவோம். தமிழ் சினிமா இருக்கா நீ உசோட இருக்கணும். ஆனா எனக்கு போய் ஒரே ஒரு கேட்டு, நான் எந்த பரிசனம் எந்த இதுவும் இல்லாம நான் தடுச்சிருக்கேன். அதனால நீ என் மேல ஏறி
ஒவ்வொரு இலைக்கும் போய் சிலையும் ஏறி போயிட்டு நீ இறங்கி போயிடு. அந்த ஸ்பரிசம் இருந்துச்சுன்னா என்னுடைய சாவை ரொம்ப அழகா போட்டு அழிச்சிருக்குது அப்படின்னு அந்த ஸ்பரிசத்துக்காக இறங்கி இருக்கும். ஒரு நண்பருக்காக செய்வாங்க தானே, எல்லா கிளைகளையும் இலைகளையும் பாம்பு தவழ்ந்துட்டு இறங்கி பாய்ச்சிருக்கள். அன்னைக்கு இரவு முழுவதும் போகும். இந்த நினைவுகளுக்கு நன்மை கிடைச்சா நம்ம நெஞ்ச நம்பிட்டு போகலாம். இந்த இரவை கடத்தலாம். மறுநாள் காலை பூரா ஒரு வழியா சாயங்காலம் போய் அந்த மரம் சொன்ன காடு அடைச்சிடும். பார்த்தா காடுகள் இருந்துச்சுன்னா அங்க தண்ணி இருக்கு. ஓடி போய் மரம் புதுசா இருக்காரு. அப்பா குழந்தை இல்லை, ஆனா வீட்டுக்காரருடைய குழந்தைகளுடைய நினைவுகளை தக்க வச்சுக்கணும். அது தெரியல. இரவு என்ன 3 மணி 4 மணிக்கு பாலக்கேன் போறதுதான் தெரியும். என்ன என்னைக்குதான் தூங்குறான், நீ என்ன பண்றேன்னு தெரியல. பால்கேன் தேவையில்லாம வேன் அடிக்கிறாங்க. பால்கேன் போறது மற்றது போறது. திடீர்னு பார்த்தா அதிகாலை நேரத்துல நான் படுத்த எல்லாத்தையும் அந்த தண்ணி அப்படியே குறைச்சிட்டே வருது. அப்புறமா தான் நான் பார்த்தா யாரும் நம்ம ஊர்க்காரங்க இந்த கோசை போட்டு தண்ணி எடுத்துட்டு கொண்டு இருப்பாங்க. அந்த மனுஷ பயில எடுத்துருப்பாங்க. லைட்டா நிறைய தூக்கி பார்த்தா நீங்க சுத்தரி மனசுங்களான்னு இருப்பாங்க. லாரி பார்த்து தண்ணி எடுக்கிறது. ஏன் இந்த மனசுக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க இவ்வளவு கேவலமான அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் சரி வார்த்தை நம்ம பழக்கம் சாப்பிடும் அப்படின்னு திரும்ப ஓசை போட்டு தண்ணி ஊரா கொஞ்சமா கலங்களா தண்ணி. அதை நம்ம ஒரு வீரை பார்க்கிறேன். இல்லை பாம்புகளை கூட அப்படின்றான். எடுத்தாரா ஒரு கம்பா ஒற்றை அடி அதே முதுக சேர்த்து ஒரு அடிக்கா பண்ணிட்டியடா. பெருமினம் அதே மனிதர்கள் பாம்புடைய கதையை படிப்பாங்க. மௌசம் வந்துட்டு அவர் எழுதின கதையை என் முடியும் மரணத்தை எதிர்நோக்கி இருக்காரு. இந்த பாம்பு மரணத்தை எதிர்நோக்கி இருக்கும் போதுதான் வரல. அது எதிர்பாராத வேலையில மனிதர்களாக வருது மரணம். இந்த இயற்கை உயிர்களுக்கும் நம்ம ஒரு சிங்கமோ புளியோ நாயோ நரியோ ஒரு விலங்கு வேட்டையாடுறது அப்படின்னா அதை அடிச்சு சாப்பிட்டு போட்டு போயிடும். அதை அடுத்தடுத்த பகுதி சாப்பிட்டுட்டே இருக்க மாட்டோம். மனுஷ பையன் மட்டும்தான் இன்னும் கூட சொல்ற நாயை திட்டப்படாத மனுஷன் நாய் மட்டும்தான் அடிச்சு சமைக்கும். மிச்சத்தை வந்துட்டு மறுநாள் வேக வைக்கும், உப்பு கருத்து போட்டு மறுநாள் காய வைக்கும், அப்புறம் சணல்ல போட்டு தொங்க வைக்கும், அப்புறம் பானையில போய் அடுக்கி வைக்கும், அப்புறம் திரும்ப அதை வச்சு உலகத்திலேயே மிக மட்டமான சொல்லுவோம். மிக மகா சலிப்பையன்னா மனுஷன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறது தாமோதர் மாசோடைய மரணத்தை ஒரே ஒரு நான் 5 கதைகள் நினைச்சேன். ஒரு கதையோட நிறைவு செய்வோம். ஒரு காஷ்மீர் கதை உங்களுக்கு அதுக்கு அடுத்து பால் சர்க்காரி அவருடைய ராஜஸ்தானி கதை நெருசிங்கா ராஜ்கோவித்துடைய காத்திருப்பன்னு ஒரு கதை. அம்மாவுக்காக காத்திருப்பான், அம்மா வரவே மாட்டேன் என்ன நடக்குது. அப்புறம் போக்கிரிமணி கதை அன்பளிப்பு. அந்த பொண்ணு காஷ்மீர் கதை அன்பளிப்புக்காக காத்திருப்போம். கடைசியாக அந்த அன்பளிப்பு சவகுலிக்கு வரும். இப்படின்னா அந்த கதைகள். இப்ப அந்த நிறைவு கதையாக பால் சர்க்காரியாவுடைய ஒரு கதை தேர்வு ஒரு கதை. எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. ஒரு 20-30 பேர் நல்ல எழுத்தாளர்கள் இருந்தா கூட போகூர், ஒற்றைக்கார், கபலி, பசீர் இப்படி மலையாளத்துல ஒரு பெரிய டஜன் அளவுக்கு நல்ல எழுத்தாளர்கள் இருந்தாங்க கூட, உலகத்தரமான எழுத்தாளர்கள் கூட. இந்த புதுமை கிட்ட இருக்கக்கூடிய இந்த நகைத்தனமான சில விஷயங்கள் வந்துட்டு சகாரியாட்ட இருக்கிறதுனால எனக்கு இந்த கதையை பிடிச்சிச்சு. தேர்வும் இந்த கதையை அவர் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா அதுவே ரொம்ப அற்புதமா இருக்கும். இப்ப இந்த நிகழ்ந்திருக்க வாய்ப்பில்லை என்று உங்களுக்கு தோன்றினாலும் நீங்க நம்பிக்கையாகும். இப்படி நிகழ்ந்திருக்க வாய்ப்பில்லை என்றாலும் நீங்க நம்பிக்கையாகும். வசீகரமான அதை ஒட்டிய ஒரு காது ரொம்ப நேரமாக
பிரிக்காத முழுக்க அதுல மிக அழகான ஒரு கலை. அதுதான் சரணாயன். இப்ப ஒரு நல்ல இளைஞர்கள் இருந்தாங்க. நாங்க 50 தாண்ட போது வயோதிகத்தை தாண்டிட்டோம்னா எனக்கெல்லாம் இந்த விளையாட்டு வீரர்களுடைய கால்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பார்த்துட்டே இருக்கேன். குறிப்பா கால்பந்தாட்ட ஆடுறவருடைய கால்கள், ஒரு ஓட்டப்பந்தயக்காரனுடைய வயிறு பிடிக்கும். 2 மாதம் இருந்துட்டு எனக்கு கால உடஞ்சு வச்சு ஏன்னா நடக்க ஓட முடியாது, கையும் உடஞ்சு வச்சு. இந்த தரப்பலகையில மிக அழகாக எழுதுவாங்க. இந்த பிரபாகர் சார்லாம் அழகா எழுதுவாரு. கையும் உடஞ்சு வச்சு. அதனால எது நம்மகிட்ட இல்லையோ அதையே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த காலையில ஏதோ நீளமான முடிக்கிற ஒரு பொண்ணை பார்த்துதான் சொன்னீங்களா சார்? கேட்கக்கூடாது. இருக்கிற வச்சு தான் நீ கலந்து தரலாம். வணக்கம். அதெல்லாம் உங்களை மாதிரி ஒரு இளைஞன் கரடி அது செம்மாளா இருக்கான். பயந்தான் இளவட்ட கடை நல்ல சரிவிகித சமான உணவு சாப்பிட்றது மாதிரி ஒரு கரெக்டா காலையில கண்டதுலாம் சாப்பிட மாட்டான். கல்யாணம் சாப்பிடுறது, தேர்வு குடிக்கிறது, உடம்ப நீட்டா வச்சுக்கிறது, தேவையில்லாம போய் ஏதாச்சும் காலத்துல உட்காந்து படிக்கிறது, போறக்குள்ள கரடி பிள்ளைய போகிறது, ரொம்ப பிள்ளைய அதுல காசு அந்த கொடுக்குறது, இந்த வேலையெல்லாம் எதுவும் செய்யலாம். ரொம்ப யோக்கியமான ஆளு. நம்ம அப்படிப்பட்ட ஆளுக்கு அவங்க பொண்ணு இருந்தா மாப்பிள்ளை அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா நம்ம எல்லாம் ஐயாக்கியத்தவன் பண்ணோம். நம்ம மகளுக்கு மாப்பிள்ளை வரும்போது மட்டும் அதே மாதிரி மாப்பிள்ளையா பையன் சொல்லி திருநீர் கொடுக்கணும்னா வரணும். பொம்பளையா கரடி எடுத்து அதுக்கு இவனை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணிருக்கணும். ஆள் கொஞ்சம் நல்லா இருக்காங்க. அந்த கண்காணி இதுகளுக்காக மட்டும் வாயை வீசி கீழியை கொடுத்து சாரை மாடுகளுக்கு என் பசங்கிட்ட சொல்ல வேண்டிய இந்த என்ன சிகரெட் உட்கார் வாங்கின மாடுக இல்லா எல்லாரும் வாழ்க்கை குடிச்சா தப்படா அப்படின்னு சொல்லும்போது நான் சிகரெட் குடிங்கப்பா, ஆனா புத்தகத்தை மட்டும் உங்க மனைவி வேற ஆளுக்கு வாங்கிடுவாங்க. பெரியவங்க சொன்னாங்க, இளைஞர்கள் தானே. அதனால இந்த காட்சி ரொம்ப சுத்தபத்தமான கதையா இருக்கணும். பொங்கல் போய் ஆனா இப்ப அந்த கண்டிப்பாக வந்துட்டு அந்த குமரனுடைய நடக்க கூட பார்க்க மாட்டேன். அதனால போயிட்டு இருப்பாங்க கேட்டாங்க. அப்படி இருக்கும்போது இது செய்யற ஒரே சாவசாயம் தான் உச்சாணியில் இருக்கக்கூடிய தேர்காட்டை வச்சுக்கிறாரு. பசங்க ஏற மாட்டேன் மற்ற கல்வி பெயர். அப்புறம் பக்கத்து வெளியில இருக்கக்கூடிய சமூக பிரதேசத்துடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய கருப்புல ஒரு இந்த சாகசத்தை மட்டும் மழை செய்யலாம். ரொம்பவும் பழியை செய்து திருநீர் பூசின ஆளுங்க. ஆனா நல்லா யோகிய எத்தனை முப்படத்துல கரடி சுத்தினாலும் கண்டுக்கிறதே இல்லை. நீ சொல்லுவாங்க நாங்க பிள்ளைய பின்னாடி சுத்துறோம், ஒரு கரடி பிள்ளை கூட இப்ப நாங்க உடனே எல்லா பிள்ளையும் பாக்குறேன். என்னடா எனக்கு தெரியாது. சரி, அது ஒரு பிள்ளைய நீ எந்த பிள்ளையா தான் நீ கட்டியானோ அது உனக்கு பிடிச்ச பிள்ளை, இதை பிடிச்சத்தை நாங்க பார்த்துப்போம். ஆமாமோ இந்த கரடி பிள்ளைன்னு நான் கட்டவே மாட்டேன். எனக்கு வேண்டியது மனசை சேர்ச்சிட்டே இருந்தேன். நல்ல அழகான கண்ணா தினசரி தலைய சீரி எனக்கு சேர்ச்சிதான் நிறைய போய் யாருக்கு இங்க ஒண்ணா நாலு கடுப்பா இருக்கேன். ஊசு பேர் நம்ம இளமண்ண குளமண்ண நம்ம நகரத்துக்கு போய் அங்கே போய் இது மற்றது படிக்க சொல்லுவாங்க. இதுக்குள்ள நிறைய பச்சு சொல்லுவாங்க. போகாத எனக்கு சேர்ச்சிட்டேன். இந்த அதுகளுக்கு நிறைய முடி பிள்ளைய நடக்கு. அதெல்லாம் தேவையா? நமக்கு 4 நாள் நடக்க போறாங்க. 2 நாள் நடக்கிற பிள்ளை எப்படி கட்டுற? அப்புறம் ஒருத்தங்க கேட்டா அதுல எரிச்சிடாங்க. ஏன்னா அந்த பொம்பளை பிள்ளைக்கு அவ்வளவு பெரிய மாறு இருக்குதா? இந்த மலையாளத்துல நம்ம ஆளுநர் பள்ளியெல்லாம் கட்டி அவங்க கரெக்டா இருக்காங்க. ஏன் நீ அந்த பிள்ளைய எப்படி கட்ட போறேன்னு டிஸ்கரேஜ் பண்ண அங்க கட்டினா கழிவிட்டேன். இது ஊர்ல சேர்ச்சி என்ன கட்டலாம், நீங்க என்ன வேணாம் சேர்ச்சிக்கு அதற்காக. அப்ப ஒவ்வொரு நாளும் நீங்க இப்ப கேள்வி பண்றாங்க எப்படி ஒரு சேர்ச்சியை கரெக்ட் பண்ணி கொண்டு வந்துடணும். நீங்க நம்ம கொண்டு வாங்கிக்கிறதுக்காக இல்ல சேர்ச்சிகள் பார்க்காத சேர்ச்சி மேல காதல காதல் வச்சுட்டு காத்துக்கிட்டே இருக்கு. நம்ம கரடி கடமை கொடுப்பாரு பழசாரி, அவர்கிட்ட போய் கேட்போம் எனக்கு பொண்ணு எந்த செய்யறாரு சாதம் பார்க்கணும்னா போக மாட்டாங்க. அதுக்கு போய் சாமியை பார்க்கறதுக்கு போயிடும். பிரச்சனை எல்லாம் கொண்டு போகலாம். இந்த மற்ற என்ன கரையா இதெல்லாம் கொண்டு போய் சாமி கட்டி சாமிக்கு வாரத்தோட கேட்க மாட்டாரு. ஏன்னா அந்த சாமியை கிரிக்கெட் பாருங்க கடிக்கு கரடி சாமி கிரிக்கெட் பாருங்க என்னப்பா இதை நினைச்சு இந்த டீம்ல தோத்துக்கிட்டு இருக்கோம். சாமி பார்க்க
இடத்துல இருக்கு சாமி, நான் ஒரு மனச பிள்ளையை லவ் பண்றேன், அதுலயும் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், லவ் பண்ணி கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன், அந்த பிள்ளைகளை கரெக்ட் பண்ணி நீங்க கொண்டு வரதுக்கு ஏதாச்சும் அது எரிச்சல வந்துட்டு கருத்து அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லும் அந்த சாமி அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு டிவி பார்க்க ஆரம்பிச்சிடும். இந்த தொடர் பார்க்கும்போதுதான் நம்ம அடுத்தவங்க வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க வீட்டுக்காரங்க தான் போகக்கூடாது. நம்ம போயிருக்கோம், அவங்க தொடர பார்த்துட்டு தண்ணீர் படிச்சுக்கிட்டோம், மற்றத புத்தகத்துல உட்காந்துருக்கோம். அப்புறம் ஏதோ சர்ப்பத்துனா நம்ம சாமி சொல்லிச்சு. நம்ம ஊர்ல ஏதாச்சும் சொல்லுவாங்க ஜோசிய கதைங்க, அதே பத்தி நம்ம அம்மா மற்றவங்க அம்மா சொல்லுவாங்க. இங்க வந்து நீங்க வந்து உங்க அம்மாட்டே கருதிய மாட்டேன் சொல்லுவோம், சாமியை பார்க்க போனேன், எனக்கு பொண்ணும் எந்த திசையில இருக்கு, சாமி கல்கொண்டு மட்டும் சொல்லிட்டு அப்படியாடா எடுத்தா யோசிக்கல. கல்கொண்டுனா இந்த ரொம்ப தேவை விரும்பக்கூடிய பொண்ணுதான் இருக்கா அப்படின்னு அவங்க அம்மா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோம். அப்படியா, சரி, இந்த ஒட்டுமொத்த காட்டுல இருக்கக்கூடிய எல்லா தேனையும் நம்ம பிள்ளை நமக்கு ஒரு பிள்ளை கிடைக்க போகுதுன்னா என்ன காடு, எல்லா தேனையும் குடிச்சு அரிசி கொண்டு போய் அந்த காட்டுக்கு வெளியில ஒரு இடத்துல வச்சுட்டு தன்னுடைய எதிர்கால மனைவிக்காக காத்திருப்போம். ஒவ்வொருத்தரும் உட்காந்து இந்த பிள்ளை அந்த ஊராக பொண்ணு அந்த கூட்டம் போயிட்டே இருப்பாங்க. அதுல சில ஆட்கள் வருவாங்க, நம்ம அக்கா வயசுக்காரங்க, ஐத்த வயசுக்காரங்க இருக்கு. இந்த அம்மா வீட்டுக்கு போவாங்க, 3 நாள் வேலைக்கு போற குரூப் மாதிரி வச்சிருக்கோம். பூராத்தையும் அங்கே தட்டுல வச்சு பாதி அடிக்கிட்டு அடுத்து ஒரு குரூப் வருவாங்க. அது என்னத்தையும் ஏதோ பேரு கம்மி வீட்டுக்காரனுக்கு மசன் இருக்காங்க. தேனா அசலாக தேனாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை கூட மனசை கொண்ட பார்க்க முடியலையே அப்படின்ற ஏக்கத்தோட உட்காந்துட்டு இருக்கோம். அது நேரமும் ஆயிரும், இனிமே இதுக்கு மனசு விட்டோம், நமக்கு பொண்ணு கிடைக்க மாட்டாங்க. அப்போ வருவா ஒருத்தி அந்த கேரள சேர்ச்சிக்கே ஒடித்தாங்க கண்ணோட ஒரு டைப்பான நிறத்தோட, இவரும் கருப்பா இருக்க அந்த நல்ல நிறத்தோட மக்கள்தான் வந்து சேர்த்து வந்துட்டு இருப்பாங்க. சாமியிட்ட கூட அப்படிதான் சேர்த்தியா இருக்கும், இவனும் என்னத்தையா இருக்கும், ஒரு அண்ணனுக்கு தம்பிக்கு காதவனுக்கு தேனை வீண் போயிட போறாங்க. இன்னும் குலதெய்வத்தை வேண்டிட்டு பரவ வழி பார்ப்பாங்க. பார்த்துட்டு அது ஒரு பூ மாதிரி என்ன தேனை இருப்பான், மெதுவா கடிச்சு பார்ப்பான். அப்படியே வலிங்க, அப்படியே வலிய வந்து சாப்பிடுவான். சாப்பிட்டு அந்த மாதிரி தமிழகால் கட்டிக்கிட்டு தேவையான வாழ்க்கை சாப்பிட்டு சாதனை டைப்பா உட்காந்து எனக்கான நல்ல உலகமே அதுதான் பக்கத்துல போட்டு முடிவு வந்து பக்கத்துல வச்சுட்டு என் பேரு உன்னை நான் லவ் பண்ணேன் அப்படின்னு ப்ரொபோஸ் பண்ணிடுறேன். இது இப்படியே பார்க்கலாம், அந்த பொண்ணு பார்க்கலாம், பார்க்கறதுக்கு கரடி மாதிரி இருக்க, ஆனா மலையாளம் பேசுற அப்படின்னு கேட்கணும். இல்ல உங்களை மாதிரி போறவங்க வரவங்க கத்துக்கிட்டு இருக்கேன், அந்த அளவுக்கான வார்த்தைகள் மட்டும் எனக்கு தெரியும். சரி, ஓகே. இல்ல உன்னைய பார்த்தா ஏதோ பசியில படிச்சாலும் மாதிரி இருக்கு அப்படின்னு இந்த பொண்ணு அந்த கரெக்டா கேட்கும். என்ன பசியில படிச்சு என்னோட டைப்பாது பாக்கிற மாதிரி நீ பார்த்த உடனே லவ் பண்ற மாதிரி ப்ரொபோஸ் பண்ற, நீ யாரு, எந்த ஊர், நீ உனக்கு எவ்வளவு சொத்து பத்து இருக்கு, பேங்க் பேலன்ஸ் இருக்கா இப்படின்னு கூட அந்த பொண்ணு வந்து கருதி கேட்கணும். மலையாளம் பேசுறீங்க, மலையாளம் பேசுனா மாவோயிஸ்ட் வேற எங்க நீங்க சந்தேகப்படுறீங்க அப்படின்னு. இல்ல நான் இந்த மாதிரி ஒரு சேர்ச்சியை உடனே பார்த்தோம் பேர் ஆசிரியர் பிள்ளைய கடவுள் எனக்கு நீ சரி ஓகே உடனே நான் கட்டிக்கிறேன். ஆனா இப்படியே ஒரு பேர் கரடி அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ள விட்டு போனா எங்க ஊருக்கு வீடியோ தான் வந்துட்டு புதுசா வாங்கலாம். என்ன செய்யலாம், முதல்ல உங்க பேர் வைப்போம், என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு 2 பேரும் யோசிப்பாங்க. நிறைய சென்ஸ் பேர் நீ ஊருக்கு வரும்போது 4 காலம் இருக்கும், 2 காலம் அப்படின்னு சில ரெடிமதிகள் கொடுப்பாங்க. ஒரு வழியா பேசி நேரம் ஆயிடுச்சு, பேசி வீட்டு கூட்டி போயிடும். அவ அப்பா அம்மாட்ட நம்ம பிள்ளைகளும் உடனே வாங்கி காட்டு நேரடியா இருக்கு போய் அவ அப்பா அம்மாட்ட அனுமதி வாங்கினா வீட்டுக்குள்ள போனோம்னா அவங்க வீட்டுல நிறைய நாய் பூனை இருக்காங்க. அவங்க அப்பா ஈசி சேர்ந்த படிச்சுட்டு மலையாள மனோரமா வச்சு ஏதோ ஒரு பத்திரிக்கை எங்க கூடிய ஒரு முக்கியமான பத்திரிக்கை உள்ள போனோம்னா பார்ப்பேன். அதுக்குரிய என்ன அம்மா இல்ல பிடிச்சிட்டு இருந்தாரு, எனக்கும் அவசி பிடிச்சிட்டு இருக்கு. அவருக்கு நிறைய காடு கரைனா இருக்குப்பா, அதனால எனக்கும் விருப்பம் இருக்கு. பார்ப்பேன் பார்த்து முடிச்ச வேகத்துக்கு அப்படியே மாமான்னு கால கரடி
ஏற்கனவே இவருக்கு 2 பொண்ணுகள் வேற. ஒரு நாள் கூட அந்த 2 மருமையும் ஒரு காலைல வந்து ஆசீர்வாதம் பண்ண முடியும். ஆனா அந்த கரடி பையன் அவனுக்கு எவ்வளவு மரியாதை தெரியுது மனுஷன் மேல. நம்ம மனைவி மதிக்கிறதுல ஊரு யாரும் மதிக்கிறது. நம்ம இந்த பையன் நம்ம மதிச்சு காலைல வந்துட்டேன், நம்ம பொண்ணு இவனுக்கு தான் முடிவெடுத்துவாச்சு அப்பா. அதுக்கடுத்து அப்ப அம்மாட்ட நம்ம அது பூரா எல்லாமே கேட்கணும். அப்பா இல்லைன்னா உடனே நான் எடுத்துக்கிறேன், ஆனா வரலட்சம் என்ன கொடுக்க மாட்டேன். இந்த பிள்ளைய கட்டின சேரோட அப்படியா இருங்க சொல்லிட்டு கல்யாணத்தை பண்ணி பொண்ணை மாப்பிள்ளை மேல கட்டி கொடுப்பாங்க. அது போயிடுவாங்க. அங்க போனா அப்படி கொண்டாட அந்த கரடி அந்த சேர்ச்சியை ஏன்னா மனம் விரும்பி கட்டிட்டு வந்ததுனால அவங்க மற்றவங்க கூட முதல்ல இந்த 2 பேரும் நடக்கிற பிள்ளைய கல்யாணம் தெரிஞ்சா கூட நல்லா தானே இருக்காங்க, நல்லா வாழ்ந்துருக்காங்க, பரவாயில்ல இந்த மாதிரி 1 வருஷம் ஆயிடுச்சு. நிறையா வந்துச்சு. திரும்ப குழந்தைய இங்க கொண்டு வரல. குழந்தை பிறந்தது மனச குழந்தையா கரடி குழந்தையான்னு மனச மாதிரி நம்ம யோசிக்க கூடாது. குழந்தைய தூக்கிட்டு வர்றாங்க மனச குழந்தையா. வீட்டுக்கு வந்தாச்சு. மாமனார் மாமியார் அதே அன்போட மாமனார் வந்து அதே பத்திரிகையோட படிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க அம்மா எதுவா கேட்கறாங்க, ஏப்பா உன் வீட்டுக்கார் நல்லா வச்சிருக்கிறாரா? அவங்க கேள்வி நீ கேட்கக்கூடாதுமா. ஏன்னா அந்த ஆளுக்கு ஒரு குடி இல்லை, ஒரு பீடி சிகரெட் குடிக்கிறது இல்லை, குறிப்பா அதனால வாய் நாட்டம் இல்லை. அவர் அரசியல் பேசுறது இல்லை. வீட்டுல வந்து இந்த மலையாளத்து பள்ளிய இருக்காங்க அது மாதிரி அரசியல் பேசுறது இல்லை. வேற கும்பல சகவாசம் இல்லை. நான் மட்டுமே அவருக்கு சமையல் அவரே பார்த்துக்கிறாரு. காட்டுல சமையல் என்ன காய்கறி மற்றதை ஒடிச்சுட்டு வர்றது எல்லாத்தையும் அவரே பார்த்துக்கிறாரு. இந்த பூ விறகு இது எல்லாத்தையும் அவரே பார்த்துக்கிறாரு. துணி துவைக்கிற அவசியம் இல்லை, ஏன்னா நாங்க துணியை கட்டிக்கிறதுக்கு பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து நாங்க கரையா மட்டும் சாப்பிட்டுக்கிறோம், நிறைய தேன் குடிச்சுக்கிறோம். அந்த அடுக்கையில அவர் கில்லாடி நல்லபடியா வச்சுட்டாரு. அதுக்காக குழந்தை பெரிய ஜாலம். ஓகே இந்த அம்மா அப்படியே எதிர்த்து போயிட்டு அப்படி குளவழியோட அப்படி செய்தி பார்த்து அவர் அப்பா திரும்பவும் அதே தேர்தல் இந்த அம்மா அவரை பார்த்துட்டு நான் அம்மா தானே, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்டதானே, எனக்கு ஒரு உதவி செய்யா? தேர்ந்தாட்டோட அந்த காட்டுக்கு வெளியில இதே என் மருமை மாதிரி இன்னொரு கரடி உட்கார்ந்துட்டா எனக்கும் சொல்லி அனுப்ப அப்படின்னு அம்மா கேட்கிறான். தெரியாதாமா, இனிமே என் கண்ணை திறந்தே பார்த்துட்டு இருக்கேன், என் வீட்டுக்காரர் தாண்டி உனக்கு ஒரு கரடி கிடைக்கணும் அப்படின்னு அதே சக்காரி. இது பார்க்கறதுக்கு வெறுமனே ஒரு கரடியை பற்றியான கதையாக இருக்கும், அல்லது ராமபுரத்துக்கு கொடுக்கக்கூடிய கதையை வெறுமனே பாம்பை பற்றியான கதையாக இருக்கும். அது இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய சமகால அரசியலை பற்றி பேசணும். இன்னைக்கு இந்த ஈரான்ல போய் அமெரிக்கா கொண்டு போட்டு நாசம் பண்ணக்கூடிய அந்த விஷயத்த கூட இதோட ஒட்டி பார்த்துட்டு இவர் படிச்சிருந்தாங்கன்னா வந்து அரசியல் பேசினா அவங்க பயங்கரவாதியை பார்க்கக்கூடிய அல்லது மாவோயிஸ்டா பார்க்கக்கூடிய ஒரு மடத்தனங்களையெல்லாம் போற போக்கு அடிச்சு தளத்துக்கு போயிட்டு இருப்பாரு தக்காளி. அதனால நாம அதெல்லாம் வேண்டாம். இந்த மாதிரி கதைகள் மாதிரி ஒரு 4-5 கதைகள் உங்கள்கிட்ட பகிர்ந்துட்டு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. எனக்கு பிடித்த 2 கதைகளை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். இந்த வாய்ப்புக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். குறிப்பா ராமவரம் ஐயாவுக்கும் அந்த ஏற்பாடு பண்ண மாணவர்கள். அந்த கதைகளை அது ஒரு உலகளவு கதைகள் என்னென்னலாம் இருக்கும். இது மாதிரி டோக்ரி மொழியில டிடி சாட்டையுடைய அன்பளிப்புன்னு ஒரு கதை. டோக்ரி மொழியில டிடி சாட்டை அன்பளிப்புன்னு ஒரு கதை. அதுக்கடுத்து மராட்டியில கங்காதார் காட்கில்னு ஒருத்தருடைய தேய்திரை நிலம்னு ஒருத்தர். இது எல்லாமே இந்த எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறது. திரைவிருதா இல்லையா வித்தியாசம். தேய்திரை நிலம் ஒரிய மொழியில கிஷோரி சரண்தாசுடைய ஒரு இந்தியனின் மரணம்னு ஒரு கதை.
அதுக்கடுத்து சிந்தி மொழியில ஈஸ்வர் சங்கருடைய யோக ஜாதகம்னு ஒரு கதை இருக்கு. கடைசி அவர் கதை ஒரு ஹிந்தியில ஒரு கதை. ஹிந்தி சாட்டையுடைய சைக்கிளை திருட்டு கொடுக்க சொல்றோம். திருட்டுல ஆரம்பிச்சா திருட்டுல முடிப்போம். அதை விட போறதுல நீங்க படிச்சிருங்க. சைக்கிளை திருட்டு கொடுக்க சொல்றோம். ஒரு பொருளை இழந்துட்டா விட்டு சுகமா இருக்குமா, அம்மாளுக்கு வரக்கூடிய கதாநாயகன் சைக்கிள் திருடு போயிடுது, அதுவே நமக்கு ஒரு சுகமான அனுபவமாக மாறுது. இப்படிப்பட்ட வினோதமான பல கதைகளை இந்திய மண்ணை உலக அளவுல கொடுத்து வச்சிருக்கு. நீங்க வாய்ப்பெற்றும் போது இந்த சாகித்ய அகாடமி போட்டிருக்கிற இந்த இதுதான் பழைய புத்தகம், இது கொஞ்சம் கிடைக்கலாம். இதுல இருக்கக்கூடிய இந்த புத்தகங்களை தேடி படிங்க. NPT நேஷனல் புக் ட்ரஸ்ட் போட்டிருக்காங்க. இதுல வந்து நம்ம 1000-2000 புத்தகங்களை வாங்கி எடுத்து வச்சிருக்கேன். பணி ஓய்வுக்கு பின்னாடி படிக்கணும். இன்னும் ஒரு 5% 10% கூட நான் படிச்சது இல்லை. ரிட்டையர்மெண்ட் எத்தனை வருஷத்துக்கு காலம் போடுதோ அதுதான் படிச்சிடலாம். அதனால அற்புதமான பொக்கிஷங்கள். உங்களுடைய ஆராய்ச்சிக்கு நீங்க இந்த ஏரியாவில் வேலை செஞ்சதே இல்லை. இந்த கலைகளும் கவிதைகளும் இல்லாமல் போயிருந்தா அந்த உலகம் பைத்தியக்கார ரீதியாக இருக்கிறோம். அதனால நாம அதுல இருந்து விடுபடணும்னா நமக்கு கலைகளுமே ஆகலாம். எனக்கு காஃபி அந்த வார்த்தை இடது வீட்டுல காஃபி கொடுத்தா கூட ருசிச்சு குடிப்பேன். அதே மாதிரி கதையும் எனக்கு ஆகும். அதனால உங்களுடைய ஆராய்ச்சிய, உங்களுடைய பணியை, இலக்க லட்சியங்களை வச்சுக்கிறங்க. இடையிடையே இது மாதிரி படிங்க. உங்களுக்கு ஆறுதலை கொடுப்போம். நம்மளை வேற மாதிரி ஒரு மென்மையான ஆட்களாக மாற்றோம். மென்மையான மனசுல மேலும் மென்மையானவங்களை மாற்றோம். அது இந்த கதைக்கு இருக்கக்கூடிய தனித்துவம் நினைக்கிறேன். வாய்ப்பு நன்றி. மாறுபட்ட தன்மை ஒரு கதை சொல்லியாகவே இருந்து நல்ல உண்மையை வழங்கியமைக்கு நன்றிகள் ஐயா.